வணக்கம். தொழில் முனைவோர் நேரலை நேயர்களுக்கு வணக்கம். நான் வழக்கறிஞர் ஜனா. தொழில் முனைவோர் நேரலை என்பது தன்னலம், நிர்வாக நலம், சமூக நலம் என்ற 3 கோணங்களிலே நடைபெற்று வருகிறது என்பதை நாம் அறிவோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக பே வாட் யூ வாண்ட் ஆன்லைன் ஈவெண்ட்ஸ் என்பதன் ஒரு சாராம்சத்தை கொண்டு தொடர்ந்து நம்முடைய பணியை நாம் துவங்கியுள்ளோம். அதன் அடுத்த கட்டமாக இன்று எக்ஸ்போர்ட் துறையில் தன்னுடைய அனுபவங்களை பகிர்வதற்காக நம்மோடு திரு RN முரளிதரன் அவர்கள் இணைந்துள்ளார். அவருடைய அறிமுகத்தோடு நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். தொழில் முனைவோர் நேரலை நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த இனிய மாலை பொழுதிலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம பேச போறது தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாப் 3 சீக்ரெட்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ். எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாட் இஸ் எக்ஸ்போர்ட்? எக்ஸ்போர்ட் இன்றைய காலகட்டங்கள்ல எக்ஸ்போர்ட் அப்படின்றது ஒரு எப்படி மிலிட்ரி டிஃபென்ஸ் பீப்புள் எப்படி ஒரு நாட்டை காக்குறாங்களோ, எப்படி ஒரு எல்லைகளை காப்பாற்றுறதுக்காக அவங்க தன்னுடைய உயிரை பணைய வச்சு அவங்க நாட்டை காப்பாத்திட்டு இருக்காங்களோ, கிட்டத்தட்ட அதே லெவல் தான் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆல்சோ. அவங்க நம்முடைய பொருளாதாரம் வீக் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா எக்ஸ்போர்ட்டர்ஸுமே தன்னுடைய நிறைய கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு நாட்டை காப்பாற்றுறதுக்காக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச இந்தியாவுக்காக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால நான் அவங்கள எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு என் முதற்க நன்றியையும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிட்டு, எப்படி வாட் இஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்றதுக்கு இல்லாம எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ், அந்த லாஜிஸ்டிக்ஸ் எந்த எக்ஸ்போர்ட் பண்ணணும்னாலும் சரி, எந்த ஒரு தொழில் நடத்தணும்னாலும் அதற்கு மெயினா முதுகெலும்பா இருக்கக்கூடியது லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின். இந்த லாஜிஸ்டிக்ஸ் பண்ணாதான் உங்களுடைய உற்பத்தி பொருள் அந்த யாருக்கு சேரணுமோ அவங்களுக்கு போய் சேருது. அதற்காக இந்த லாஜிஸ்டிக்ஸ் எப்படி பண்றோம், என்ன பண்ண போறோம், அந்த பண்றதால என்னென்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது, அதுல என்னென்ன ப்ராப்ளங்கள் நம்ம ஃபேஸ் பண்றோம், அதுல இருந்து எப்படி வர போறோம்ன்ற இந்த அனதர் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நான் இப்ப என்ன உங்கள்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த COVID-19 இஷ்யூ மிக பிரம்மாண்டமான ஒரு பிரச்சனை நமக்கு எல்லாருமே உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. இது ஆப்பர்ச்சுனிட்டியா ஆர் டேஞ்சரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். ஜென்ரலா நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பெரிய டேஞ்சர் மாதிரி கொஸ்டின். ஆனா அஸ் எ எக்ஸ்போர்ட்டர் நமக்கு இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய எப்படி நம்ம உபயோகிச்சுக்க போறோம், அந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்றது மிகப்பெரிய சவால். அதற்கான சின்ன சின்ன டெக்னிக்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் என்றால் இந்த மிகப்பெரிய சவாலை ஈஸியா நம்ம கடந்துடலாம். திரு மோடி அவர்களுடைய ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அவர் மெயினா ஃபர்ஸ்ட் டே நிர்மலா சீதாராமன் அவர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா MSME செக்டாருக்கு தான் மெயினா பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய ஜெயின்ட் சைஸ் கம்பெனிகளுக்கெல்லாம் அவங்க என்ன பேக்கேஜ் கொடுக்க போறாங்கன்றது தெரியல. ஆனா இந்தியாவுடைய மிகப்பெரிய பலம் எதுன்னு கேட்டீங்கன்னா விவசாயமும் சிறு தொழில்கள் தான். அந்த 2 தொழில்களையும் பலப்படுத்தணுன்றதுக்காக நமக்கு நிறைய பேக்கேஜஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை சிறு தொழில் முனைவோர் இருக்கிறவங்க நம்ம எப்படியாவது கேபிட்டலைஸ் பண்ணிட்டு இதை நம்ம எக்ஸ்போர்ட் இப்ப நம்மளுடைய உலகளாவிய நம்முடைய நிறுவனத்தை உலகளாவிய ஒரு நிறுவனமா ஆக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் எக்ஸ்போர்ட்டர்ஸ் நீங்க ஈடுபட்டீங்கன்னா இந்தியா வளம் பெறும். இந்தியா வளம் பெறுறதுல ஃபர்ஸ்ட் நீங்க வளம் பெறுவீங்க. நீங்க வளம் பெற்றீங்கன்னா நாடு வளம் பெறும்.
நீங்க ஒரு ஆள் வளம் பெற்றீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய சமுதாயம் உங்களுக்கு நீங்க ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம், 1000 பேர் 10,000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். இப்படியே இந்த பெரிய தொழில் வளம் பெருகும். இப்ப கவர்மெண்ட் ஈஸியா வந்து எல்லாருக்கும் ஒரு சப்சிடி கொடுத்துட்டு போயிடலாம். சப்சிடி கொடுக்காம தொழிலை வளர்க்கணும், லாங்கர் விஷன்ல பாக்குறாங்க. லாங்கர் விஷன்ல எப்படியாவது நம்ம வந்து நாட்டை வளப்படுத்தணுன்றதுக்காக இந்த ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அது எக்ஸ்போர்ட்டர் ஆகி நீங்கள் சரியா உபயோகிச்சுக்கிட்டு உங்களுடைய எக்ஸ்போர்ட்டை பெருக்கி நாட்டையும் வளப்படுத்துங்கன்னு ஒரு அன்போடு வேண்டிக்கிறேன். மெயினா வந்து அக்ரோ செக்டார்ல வந்து இப்ப லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அக்ரோ செக்டாரும் டிஜிட்டலைசேஷன், அதாவது எக்யூப்மெண்ட், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட், டிஜிட்டலைசேஷன் எக்யூப்மெண்ட், 2 செக்டார் வந்து மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கு. அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர் யாரா இருந்தீங்கன்னா உங்களுடைய விஷனை வந்து மிக பெரிய லெவல்ல நோக்குங்க. இப்ப இம்மிடியட்டா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான இம்மிடியட்டாவே வித்தின் 45 டேஸ்க்குள்ள உங்களிடம் இருக்கக்கூடிய பொருள்களை அவங்களே கவர்மெண்டே மார்க்கெட் பண்றதுக்கான ஒரு நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. இந்தியாவுக்குள்ள இல்ல, உலக அளவுல பண்றதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. இதை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க வந்து முழுமுயற்சியா எடுத்து பாருங்க. ஓகே, இப்ப வந்து எக்ஸ்போர்ட் பண்றீங்க, நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட்ல லாஜிஸ்டிக்ஸ் பண்றேன். நான் வந்து லாஜிஸ்டிக் தொழில கடந்த 30 வருஷமா இருக்கிறதால எப்படிலாம் நாம அனுபவ பாடங்கள் இதுல வந்து புக்ல படிச்சு, ஏன்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி மெஜாரிட்டி 90% பாத்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ் செக்டர்ல தான் இருக்கு. இன்னிவரையும் கையில இருக்கு. இன்னும் ஆர்கனைஸ் செக்டர் கையில என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அப்படின்ற போது இதுக்கு ஒரு பெரிய அளவுக்கு படிப்பு அப்படின்றது தேவையில்லை. அதே நேரத்துல நம்ம அனுபவ அறிவை எப்படி உபயோகிச்சு இந்த லாஜிஸ்டிக் சிறப்பா பண்ணலாம் அப்படின்றத வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன். லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற போது டோட்டலா பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ்ன்றது ஒரு பெரிய கடல் அளவு ஷிப்பிங். ஏன்னா அது வந்து ஷிப் இருக்கிறதால ஷிப் கடல்ல தான் போகுது. இது ஒரு கேப்சூல் மாதிரி லாஜிஸ்டிக்ஸை யாராலையும் டிஃபைன் பண்ண முடியாது. பெரிய அளவு எங்க வேணாலும் யார் வேணாலும் போகலாம். அந்த கடல்ல லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்ட்ல இருக்காங்க, யார் வேணா லாஜிஸ்டிக்ஸ் போகலாம். சில பேர் அதுல மூழ்கி முட்டை எடுத்துட்டு வராங்க, சில பேர் மூழ்கி சிப்பி எடுத்துட்டு வராங்க, சில பேர் மூழ்கி மீன் எடுத்துட்டு வராங்க, சில பேர் மூழ்கி சுறாவை எடுத்துட்டு வராங்க. எங்க முழுகுறாங்க, எப்படி முழுகுறாங்க, எந்த அளவுக்கு பக்குவமா அவங்க செய்யறாங்கன்றத பொறுத்து தான் அவங்களுக்கு கிடைக்கிறது ரிட்டர்ன். சிமிலர்லி லாஜிஸ்டிக்ஸ் இன்னொரு இண்டஸ்ட்ரி நம்ம வந்து நம்பி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா யார்ல அதே மாதிரிதான். எப்படி கடல் எவ்வளவு பெருசோ அது மாதிரி வானமும் மிக பிரம்மாண்டம். வானத்துக்கு ஒரு அளவு கிடையாது. ஸோ வானம் அளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கடலையும் வானத்தையும் நாம் இப்போ அளப்போம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஒரு 1-1.5 மணி நேரத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன அளவுகளை வச்சுக்கிட்டு இந்த கடலையும் வானத்தையும் சுவையாக அளக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துட்டாப்பா. நோட்டும் பென்னு. சார் சொல்லுங்க, என்ன பண்ணும்? நான் ஷேர் பண்றேன் சார். சார் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன் நான். சொல்லுங்க சார். ஒருவேளை இந்த கட்டாட்சி அப்படின்னு சொல்லி சொன்னா சேம் லிங்கை யூஸ் பண்ணி வரணும். ஸோ அதுதான் இன்டிமேஷன். நன்றி சார். ஓகே, நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. டாப் 3 சீக்ரெட்ஸ் ஆஃப் மணி சேவிங் இன் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு தலைப்பு. அந்த தலைப்புல நம்ம பேச போறோம், நம்ம உரையாடல் போட போறோம். உங்களுக்கு இந்த இதுல வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது என்றால் நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. இந்த செஷனோட முடிவுல நான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் செஷன் போது நான் கேட்கிறேன். அப்ப உங்களுடைய டவுட்டுகளை நீங்க கிளாரிஃபை பண்ணீங்க. ஏன்னா மிடிலா வந்தோம்னா நம்மளுடைய குறுகின நேரம் தான். இந்த லாஜிஸ்டிக் சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்டை வந்து 1 வருஷம் கூட பேசலாம், 10 வருஷம் பேசலாம், 1 மணி நேரமும் பேசலாம், 1 வாரம் பேசலாம். அதனால இதுக்கு வந்து ஒரு அளவு கிடையாது. அதனால நீங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு
நோட் பண்ணி வச்சுங்க, கடைசி முடிவுல நம்ம கேட்கணும். லாஜிஸ்டிக்ஸ் யூசேஜ். எங்க லாஜிஸ்டிக்ஸை நம்ம யூஸ் பண்றோம்? ரெண்டு இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து டொமஸ்டிக் ட்ரேட், இன்னொன்னு வந்து இன்டர்நேஷனல் ட்ரேட். டொமஸ்டிக் ட்ரேட் வந்து உங்களுக்கு எல்லாரும் தெரியும், நம்ம தயார் பண்றோம், நம்முடைய இந்தியன் எல்லைக்குள்ளேயே நம்ம விற்பனை செய்யறது வந்து டொமஸ்டிக் ட்ரேட். இன்டர்நேஷனல் ட்ரேடுன்றது வந்து இந்திய எல்லையை தாண்டி அயல் நாட்டுக்கு நம்ம சரக்கை வந்து விற்கிறதும், அயல் நாட்டிலிருந்து சரக்கை சரக்கை இந்தியாவுக்குள்ள கொண்டு வரதுக்கு பேர் இம்போர்ட். இதுதான் மேஜரா ரெண்டு லாஜிஸ்டிக்ஸை நம்ம வந்து டிஃபைன் பண்றோம். ஓகே, இது சொல்றதால எப்படி இதை வந்து டெஃபினேஷன் என்ன பண்ணலாம்? சிம்பிளா கொடுக்கணும். நான் சொல்லிட்டேன் கடல் அளவு அது இதுன்னு சொல்றேன், எல்லாம் கரெக்ட். ஆனால் அதை வந்து சிம்பிளா உங்களுக்கு புரியறது, ஒரு லேமனு கூட புரியணும்னா என்ன பண்ணலாம் அப்படி, இது என்னுடைய அனுபவ அறிவுல சொல்றேன். இதுதான் லாஜிஸ்டிக்ஸ் டெஃபினேஷனா கிடையாது, இது என்னுடைய டெஃபினேஷன் ஃபார் லாஜிஸ்டிக்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல பார்ப்பாங்க, நான் இது என்னுடைய கோணத்துல பார்ப்பேன். என்னுடைய கோணத்துல பாத்தீங்கன்னா, மூவிங் ஃப்ரம் ஒன் எண்ட் டு டெலிவர் அனதர் எண்ட் யூசிங் சூட்டபிள் மோட். இது வந்து ஒரு இடத்துல இருந்து பொருளை எடுத்துட்டு போய் அடுத்த இடத்துல கொடுக்கறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை யூஸ் பண்ணிட்டு பண்றதுக்கு பேர் தான் லாஜிஸ்டிக்ஸ். இப்ப ஓகே, லாஜிஸ்டிக்ஸ் நம்ம பண்றோம். யாரு லாஜிஸ்டிஷியன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப எல்லார்கிட்டையும் தயவு செஞ்சு ஒரு பேனா ஒரு பேப்பர் எடுத்துங்க. உங்களுக்கு எழுதுறதுக்கு என்ன இருந்தாலும் எடுத்துங்க. எடுத்துட்டீங்களா சார்? எடுத்தாச்சு சார். ஓகே, நன்றி. சோ இத மாதிரி ஒரு 8 டாட்டோ 9 டாட்டோ வைங்க. வச்சாச்சா சார்? வச்சாச்சு சார். ஓகே, இப்ப நல்லா கவனிங்க. இந்த புள்ளிகள், இந்த மேல வந்து 8 புள்ளியோ 10 புள்ளியோ இருக்கு, கீழே அது மாதிரி 8 புள்ளியோ 10 புள்ளியோ இருக்கு. இது எதையும் சிங்கிள் ஸ்ட்ரைட் லைன்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணி, சிங்கிள் ஸ்ட்ரைட் லைன்ல இதை ஜாயின் பண்ணுங்க. பண்ண முடியுதா? சார் முடியாது. parallel lines எப்படி மீட் பண்ண முடியும்? முடியாது. சிங்கிள் லைன்ல மீட் பண்ண முடியாது, ஜாயின் பண்ண முடியாது. சிங்கிள் ஸ்ட்ரைட் லைன்ல, அதான் ரெண்டு லைன், ரெண்டு மேலே இருக்கிறது கீழே ரெண்டே சென்ஸ் சொல்றீங்களா எப்படி? ஆமா சார், ஆமா. மேல இருக்கிற டாட்ஸையும் கீழே இருக்கிற டாட்ஸையும் சிங்கிள் ஸ்ட்ரைட் லைன்ல நீங்க ஜாயின் பண்ணணும். ஓகே, என்னால முடியாது. மற்ற அன்பர்கள்? ஓகே, நேரமின்மை காரணமாக நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ரொம்ப டைத்தை நான் I don't want to spend a lot of time for this. நீங்க எல்லாருமே சார் நீங்க ட்ரை பண்ணீங்க இல்லீங்களா? நீங்க எதால ட்ரை பண்ணீங்க சார்? ஸ்ரீராம் சார், மேல ஒரு ஸ்ட்ரைட் லைன், கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டேன். போட்டீங்க இல்லீங்களா? எதால எதை யூஸ் பண்ணீங்க? பேனா யூஸ் பண்ணி போட்டேன். அங்கதான் சார் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. ஓகே, நீங்க ஒரு பிரஷ் எடுத்துருக்கணும் சார். சூப்பர் சூப்பர். நீங்க ஒரு பிரஷ் எடுத்து பெயிண்ட் பண்ணி ஒரே சிங்கிள் ஸ்ட்ரைட்ல நீங்க பண்ணிருக்கலாம். ஒரே ஸ்ட்ரோக்கா போட்டா முடிஞ்சு, ஒரே ஸ்ட்ரோக்ல நீங்க பண்ணிருக்கலாம். சூப்பர் சார். ஓகே ஓகே, சோ ஓகே, இது பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமா, இது ஒரு சொல்யூஷன். தென் ஒன் மோர் பர்சன் இருக்கு, அதுவும் கொஞ்சம் நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இது என்ன சார்? இது 9 ரோமன் லெட்டர் 9 கரெக்ட்டுங்களா? இத வந்து சிங்கிள் லைன்ல you have to change it to 6.
இது எனக்கு சொல்யூஷன் தெரியும் சார். சொல்லுங்க சார். முன்னாடி எக்ஸ் போடணும், அவ்வளவுதான். முன்னாடி எஸ்ங்கிற லெட்டர் போடணும். கிரேட் சார். சோ இது உங்களுக்கு 50% 50 மார்க் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. இன்னொரு 50 மார்க் இருக்கு சார். அதுவும் நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க வாங்குவே நினைக்கிறேன். இதுக்கு இன்னொரு ஆன்சர் இருக்கு. ஓகே, என்ன சார் அது சொல்லுங்க. நடுவில் ஒரு கோடு போடணும். நடுவுல போட்டா எப்படி சார் ஆகும்? 6 ஆகும். திருப்பி பாத்தீங்கன்னா இங்க V and 1 இருக்கும், 6 ஆகும். அப்படி ஆகாது சார். ஓகே, தெரியல. நான் சொல்றேன் சார். இத வந்து ஒண்ணா நினைச்சுங்க. இத வந்து எக்ஸ் சிம்பிள் மல்டிப்ளை சிம்பிளா வச்சுங்க. பக்கத்துல ஒரு 6. ஓகே, சூப்பர். ரைட். 1 into 6 6. சோ இப்ப இது ரெண்டு விஷயம் என்னத்துக்கு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து டாட்ஸ் இருக்கு, 2 parallel டாட்ஸ் இருந்தது. அது எல்லாத்தையுமே ஒரே ஒரு லைனால இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ், எங்களுடைய கஸ்டமர் இத மாதிரி ஒரு டாட் வச்சு கொண்டு வருவாங்க. அதற்காக லாஜிஸ்டிக்ஸ் ப்ரொஃபஷனல் நாங்க வந்து இத மாதிரிதான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் த வே லாஜிஸ்டிஷியன் ஒர்க் பண்றாங்க. தென் இந்த ரெண்டாவது பசலுக்கு வந்து ஒரே பசலுக்கு 2 ஆன்சரும் இருக்கு. இதற்கும் நாங்க விடை கண்டுபிடிக்கணும். லாஜிஸ்டிஷியன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே ஆர் ஆல்சோ லைக் எ ப்ரொஃபஷனல். எப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்தது என்றால், ஒரு டாக்டர்கிட்ட ஒரு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போறீங்களோ, ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா எப்படி நீங்க ஆடிட்டர்கிட்ட போறீங்களோ, எப்படி வந்து ஒரு லீகல் இஷ்யூ இருந்ததுன்னா ஒரு அட்வொகேட் கிட்ட போறீங்களோ, சிமிலர்லி we are also giving a export logistics solution provider. So this is the way நாங்க வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொரு ஷிப்மெண்ட்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. நான் பின்னாடி நீங்க பாடம் வரும்போது நான் சொல்றேன் சார் எப்படின்றது சொல்றேன். ஒவ்வொரு ஷிப்மெண்ட், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு விடத்தொலைகளும் ஒரு வினாடி எங்களுடைய தொழில வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தொழில். அதுல வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் எங்களுக்கு கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நாங்க பாக்குறோம். அதுல வந்து நாங்க ப்ராப்ளமா பாக்குறது இல்லை. ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நாங்க பசிலா தான் பாக்குறோம். அதை வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஏன் வந்து லாஜிஸ்டிக்ஸ் வந்து இந்தியாவுல லாஜிஸ்டிக்ஸை எஃபெக்டிவா பண்ணணும் அப்படின்றதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவுல பாத்தீங்கன்னா 14% ஆஃப் த ஜிடிபி வந்து லாஜிஸ்டிக்ஸ் காஸ்டா செலவாகும். பட் வேரஸ் அமெரிக்காவிலேயோ யூரோப்லயோ பாத்தீங்கன்னா ஒன்லி 8% தான். அதாவது ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் நீங்க தயாரிக்கிறீங்கன்னா, இந்தியாவுல தயாரித்த இடத்துல இருந்து என்டியூசர்கிட்ட போறதுக்கு வந்து ஒரு பொருள் 100 ரூபா, அடக்க விலை 100 ரூபான்னா நம்முடைய தயாரிப்பாளர்கள் 14 ரூபா லாஜிஸ்டிக்ஸ்க்காக மட்டும் செலவு பண்றாங்க. வேரஸ் அமெரிக்காவிலேயோ வளர்ந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா 8 ரூபா தான் செலவு பண்றாங்க. 6 ரூபா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ல கிடைக்குது, ப்ராடக்ட்டுக்கு பெனிஃபிட்டா கிடைக்குது. லாஜிஸ்டிக்ஸ் தருவோம், நம்ம வந்து லாஜிஸ்டிக்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா செலவு பண்றோம். ஸோ அதனால இதுல எவ்வளவு எஃபெக்டிவா நம்ம வந்து பண்ணும்போது நம்முடைய காஸ்ட் கம்மியாகுது. காஸ்ட் கம்மியாச்சுன்னா ப்ராடக்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நமக்கு மோர் ஆர்டர்ஸ் நமக்கு கிடைக்கும். அதனால லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டை கம்மி பண்றதுக்கான வழிமுறைகள் நாங்க இப்ப சொல்லிட்டு போறேன். லாஜிஸ்டிஷியன் யாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கான வழிகளை நாங்க சொல்றோம். என்ன லாஜிஸ்டிஷியன்? நான் முதல்ல சொல்லிட்டேன், பசில் ப்ராப்ளம் கொண்டு வராங்க, அது சொல்யூஷன் கொண்டு விடுது. ஓகே, எப்படி கொடுக்குறோம் நாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது. நாங்க செய்யக்கூடிய வேலைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மல்டிபிள் ஜாப் இன்வால்வ். எங்களால இந்த வேலை இப்படிதான் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. எங்களால டிஃபைன் பண்ண முடியாது. எங்களுடைய ஒர்க்கை நாங்க டிஃபைனே பண்ண முடியும். சரி, ஓகே, நாங்க ஒரு சர்டன் டைப் ஆஃப் பீப்புள்கிட்ட மட்டும்தான் ஒர்க் பண்றோமானா அதுவும் இல்லை. வேரியஸ் லெவல் ஆஃப் பீப்புள். ஒரு ஆபீஸ்ல ஒரு சப் ஸ்டாஃப் கிட்ட நாங்க ஒர்க் பண்ண பேசணும். அதே ஆபீஸ்ல இருக்கக்கூடிய சீஃப் பர்சன்கிட்ட கூட பேசணும், மேனேஜிங் டைரக்டர்டையும் பேசணும். ஆபீஸ்ல இருக்கிற செக்யூரிட்டி ஆல்சோ எங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லார்கிட்டையுமே நாங்க வெரி கார்டியல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாதான் கஸ்டமருடைய கார்கோவை எங்களால ஒழுங்காக அந்த என்டியூசர்கிட்ட கொண்டு ரீச் பண்ண முடியும். சரி, ஓகே, நாங்க ஒரு லிமிடெட் கண்ட்ரிக்கு மட்டும் பண்றோமானா இல்ல.
ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிக்குமே எக்ஸ்போர்ட் பண்றாங்க, எல்லா கண்ட்ரிக்கும் நாங்க ஹேண்டில் பண்றோம். ஓகே, அது ஓகே. தென் ஒரே ப்ராடக்ட்னா இல்ல, எல்லா ப்ராடக்டும் பண்றோம். சரி, மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்னென்ன வழிகள்ல கார்கோ அனுப்ப முடியுமோ அத்தனை வழிகளையும் நாங்க அனுப்பி தரோம். சரி, பாலிசி ஏதாவது ஸ்ட்ரிக்ட் பிக்சட் பாலிசி 1 இயருக்கான கிடையாது. நேற்றுக்கு ஒரு பாலிசி இருக்கும், இன்னைக்கு ஒரு பாலிசி இருக்கும், இன்னைக்கு காலையில ஒரு பாலிசி சொல்லுவாங்க, ஈவினிங் ஒரு பாலிசி சேஞ்ச் ஆகும். அதுக்கு நாங்க அடாப்ட் ஆகணும். தென் சரி, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஓகேன்னா கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட் ஆல்சோ ஒரு ஷிப்மெண்ட் கொடுக்கறதுக்கும் ரெக்குவயர்மெண்ட்டும் அடுத்த ஷிப்மெண்ட், இன்னைக்கு ஒரு ஷிப்மெண்ட்டுக்கு இப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க, நாளைக்கு காலையில வந்துட்டு இல்ல அது வேற மாதிரி பண்ணணும். இத மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே எங்களுக்கு டைனமிசம் இருந்துகிட்டே இருக்கும். டெய்லி பாத்தீங்கன்னா சேஞ்சஸ், எல்லா சேஞ்சஸ் மாறிட்டே இருக்கும். அந்த சேஞ்சஸுக்கு நாங்க அடாப்ட் ஆனா மட்டும்தான் எங்களால பர்ஃபெக்டாக கார்கோவை ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம ஷிப்பிங் பேசுறோம் சார். இந்தியாவை பொறுத்த வரையும் இந்தியா எத்தனை வருஷங்களாக வந்து நம்ம வந்து ஷிப்பிங்ல இருக்க சொல்ல முடியுமா சார் யாராவது? யாராவது கேட்டுட்டீங்களா? யாராவது சொல்ல முடியுமா எத்தனை வருஷங்களா பண்ணிட்டு இருக்குன்ட்டு? சார் 2000 இயர்ஸ். 2000 இயர்ஸா? வெரி கரெக்ட் சார், ரொம்ப கரெக்ட். இது வந்து நம்ம வந்து பிஃபோர் கிரைஸ்டுக்கு முன்னாடி இருந்து இந்தியா வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி பார்த்தா 2023 வருஷம் அதுக்கு முன்னாடியே சார், கிறிஸ்து பிறப்பறதுக்கு 3 நூற்றாண்டுக்கு முன்னாடில இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இந்தியா ஷிப்பிங் ஹிஸ்டரியை பார்த்தோம்னா நம்மளால ஒரு வியக்கத்தக்க அளவுல நம்ம இருந்திருக்கோம். பெரிப்ளஸ் ஆஃப் எரிட்ரியன் சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்ல வந்து அது 1ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டதுன்றாங்க, 3ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டதுன்றாங்க. பட் அது கிளாரிட்டி இல்லை. ஆனால் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலிருந்து அவங்களுக்கு ஸ்பைசஸ் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. எங்க ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈஜிப்ட் அண்ட் அதர் அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்காங்க, அங்கெல்லாம் வந்து நம்ம இந்திய வணிகர்கள் வந்து ஸ்பைசஸை கொண்டு போய் வித்திருக்காங்க. அவங்களுக்கு இந்தியான்றது ஒரு பெரிய புதிரான கண்ட்ரி. இந்தியால இவ்வளவு செல்வ வளம் இருக்கா, இவ்வளவு ஸ்பைசஸ் இருக்கா, நம்ம அந்த இந்தியாவை எப்படி அடையணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்குள்ள பெரிய ஒரு போராட்டங்கள் நடந்திருக்கு. இந்தியா எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, இது வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு 3 நூற்றாண்டுக்கு முன்னாடியில இருந்து கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டு வரையிலும் இந்த பிரச்சனைகள் இருந்தது. 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இந்தியாவை கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்தியாவை நோக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில வந்து இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கான ஒரு வழிகள் தான் பெரிப்ளஸ் ஆஃப் எரிட்ரியன் சி அப்படின்றது. பெரிப்ளஸ் அப்படின்னா வழிகாட்டி. எரிட்ரியன் சீன்றது இப்ப சொல்லக்கூடிய செங்கடல், இப்ப செங்கடல் ரெட் சீன்னு சொல்லக்கூடிய செங்கடல், அந்த செங்கடலை எப்படி தாண்டணும் அப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த புக்கு வந்து புக்ல பாத்தீங்கன்னா முதல்ல இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் ஆன ஒரு பொருள் இப்ப சொல்லக்கூடிய பில் ஆஃப் லேடிங்னு சொல்லப்படுற மாதிரி ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கிறது வெட்டி வேற எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. அது வந்து ஒரு மரப்பட்டையில எழுதி வச்சிருக்காங்க. இதுதான் முதலில் நம்ம எக்ஸ்போர்ட் ஆனது அப்படின்றதுக்கு ஆன டாக்குமெண்ட். அதுவும் வந்து இந்தியாவில இருந்து தான் போயிருக்கு. 16ஆம் நூற்றாண்டு வரையிலும் இந்தியா செல்வ செழிப்பிலையும் நம்முடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் அங்க போய் இன்னொரு நாட்டுல போயிட்டு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அதுல வேடிக்கை அப்படின்னா, அப்பயே அவங்க வந்து மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து கப்பல்ல போயிட்டு, அங்கேருந்து மாட்டு வண்டியில கொண்டு போயிட்டு, குதிரைகள்ல போயிட்டு, யானைகள்ல போயிட்டு எல்லாத்தையும் அவங்களுடைய வியாபாரத்தை முடிச்சுட்டு திருப்பி அதே மாதிரி அங்கேருந்து கொண்டு வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. திரு ராஜராஜ சோழன் வந்து அவர் காலத்துல வந்து சுங்கம் வசூலிச்சிருக்காரு. இந்தியாவுக்கு வரக்கூடிய இம்போர்ட் ஆகிற கார்கோவுக்கு வந்து அவர் சுங்கம் வசூலிச்சிருக்காரு. அந்த அப்பயும் கஸ்டம்ஸ் இருந்திருக்காங்க, கஸ்டம்ஸ் அபிஷியல் இருந்திருக்காங்க, அந்த காலகட்டங்கள்லயும் இருந்திருக்காங்க. ஸோ நம்முடைய எல்லாமே ஆர்கனைஸ்டாக
பல நூற்றாண்டா இந்தியா பண்ணிட்டு இருந்திருக்கு. நம்ம இப்ப இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு அந்த பழைய கோல்டன் பீரியடை நம்ம வந்து கடைபிடிக்கணும். அதற்கான வழிகள் என்னென்ன இருக்குன்றத இப்ப சப்சிக்வெண்ட் ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். டெவலப்மெண்ட்ஸ் இன் லாஜிஸ்டிக்ஸ். நம்ம 16ஆம் நூற்றாண்டு வரையிலும் நம்ம இருந்தது எல்லாமே அதெல்லாம் சரி. அதற்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட், இந்தியாவுடைய வணிகம் அப்படின்றது அரபியர்களுடைய படையெடுப்பாலையும் ஐரோப்பிய ஆங்கிலேயர்களுடைய படையெடுப்பாலையும் நம்முடைய எல்லா ஷிப்பிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நமக்கு ஒரு கண்ட்ரோல் ஆயிடுச்சு. நம்ம வந்து சுருங்கி நம்ம இந்தியாவுக்குள்ளேயே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சார் முரளிதரன் சார் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆக போகுது. ஓகே, கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆக போகுது. திரும்ப ரீகனெக்ட் பண்றேன் சார். போலாம் சார். 1970க்கு அப்புறம் மாடர்ன் டெக்னாலஜி, அதுக்கு முன்னாடி எல்லாம் ஷிப் பண்ணா ஒரு வெசல்ல கண்டெய்னர் கார்கோ எடுத்துட்டு போவாங்க, ஒரு வெசல்ல கொண்டு போய் கொடுப்பாங்க. போர்ட்ல இருந்து போர்ட்டுக்குள்ளதான் ஆபரேஷன் நடந்துட்டு இருந்தது. 1970ல இப்ப யூஸ் பண்ணக்கூடிய கண்டெய்னர்ஸ் வந்து இன்வென்ட் ஆன பிறகு அந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படின்னா 1960ல இருந்து 70 அந்த பீரியட்ல காலகட்டங்கள்ல ஸ்லோவா அந்த கண்டெய்னர்ஸ் டெவலப் ஆன பிறகு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா டெவலப்மெண்ட்ஸ் முன்னாடி போர்ட் நடந்து கொண்டிருந்த எக்ஸ்போர்ட் வணிகங்கள், இம்போர்ட் வணிகங்கள் இப்ப டோர் டு டோர் நம்முடைய வீட்டில இருந்து நம்ம தொழிற்சாலையிலிருந்து எண்ட் யூசர் கையில போகக்கூடிய அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. ஒரு லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா சிம்பிளா நாங்க என்ன அப்படி பண்ணுவோம் அப்படின்றதுக்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் சொல்லி இதான் லாஜிஸ்டிக்ஸோட சைக்கிள் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஒரு கார்கோவை பிக்கப் பண்றோம், ஃபேக்டரியில இருந்து பிக்கப் பண்ணுவோம். பிக்கப் பண்றதுக்கு முன்னாடியே கம்பல்சரி இன்சூரன்ஸ் பண்றதுன்றது இம்பார்ட்டன்ட். இது ஆல்சோ இதெல்லாம் லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய காரியங்கள். அங்கேருந்து சரி பிக்கப் பண்றோம், இன்சூரன்ஸ் பண்றோம், ரைட்டு. பேக்கிங் பண்றோமானா எஸ் பேக்கிங் பண்றோம். அதற்கு வேண்டிய சர்டிபிகேஷன் பண்றோமால எஸ் சர்டிபிகேஷன் பண்றோம். சரி ஓகே, கார்கோ தான் இருக்கு, கார்கோல ஏதாவது வேல்யூ ஆடட் பண்ணணுமா அதுவும் பண்றோம். சரி கார்கோ போகுது, எந்த டெர்மைட் இதெல்லாம் பூச்சிகள் தாக்காம இருக்கிறதுக்காக ஃபியூமிகேட் பண்ணணுமா அதுவும் பண்றோம். சரி இதெல்லாம் பண்ண பிறகு அந்த கார்கோவை எடுத்துக்கிட்டு உங்க ஃபேக்டரியில இருந்து போர்ட்டுக்கோ இல்ல ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போகணுமா அதையும் செய்யணும். அங்க போன பிறகு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ண முடியுமா எஸ் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்றோம். சரி கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ண பிறகு இந்த கார்கோவை கண்டெய்னர்ல ஸ்டப் பண்ண முடியுமா எஸ் ஸ்டப் பண்ணுவோம். இல்ல பிரேக் பல்க் கார்கோ இருக்கு, கண்டெய்னரைஸ்ட் கார்கோ இல்ல பிரேக் பல்க் கார்கோ, பல்க் வெசல் பெரிய இருக்கு. இப்ப வந்து அரிசி கோதுமை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர்ல இல்லாம பெரிய வெசல்ல டைரக்டா பல்க் வெசல்லே போடுவாங்க. பெரிய மிஷினரி கண்டெய்னர் சைஸ் இல்ல, பெரிய மிஷினரி பாத்தீங்கன்னா 50 அடி 60 அடி ஹைட்டு, கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் லெங்க், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிஷினரி எல்லாம் எங்கன்னா அதை வந்து கண்டெய்னர் வெசல்ல பண்ண முடியாது, அது பிரேக் வெசல்ல போகும். அப்புறம் ஏர்கிராஃப்ட்ல அதே மாதிரி கார்கோ வந்து ஏர்கிராஃப்ட்ல லோட் பண்றதும் லாஜிஸ்டிக்ஸ் பர்சன் தான் பண்றாங்க. இது இங்க கார்கோ இங்க வந்த பிறகு அது ரெண்டு போகுது. அங்க போனோம்னா கார்கோ ரிசீவ் பண்றது ஏர்போர்ட்லயோ இல்ல சீ போர்ட்லயோ கார்கோ ரிசீவ் பண்ணி அங்க கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி அங்கிருந்து வேர்ஹவுஸ்ல இருந்து ஏர்போர்ட்ல இருந்து வேர்ஹவுஸுக்கோ இல்ல சீ போர்ட்ல இருந்து வேர்ஹவுஸுக்கோ கொண்டு போய் அங்க வேர்ஹவுசிங்ல வச்சு அங்க ரீபேக்கிங் ஆர் ஃபர்ஸ்ட் கார்கோ பிரிச்சுட்டு ரீபேக் பண்ணி எண்ட் யூசருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோம். இதுதான் ஒரு கார்கோ
எக்ஸ்போர்ட் உடைய சைக்கிள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட். இந்தியாவிலிருந்து ஒரு கார்கோ இங்கேருந்து போகுதுன்னா அடுத்த நாட்டுக்கு போனா என்ன நடக்கும், இதுதான் ஒரு கார்கோவுடைய லாஜிஸ்டிக்ஸோட கம்ப்ளீட் சைக்கிள். இதுதான் ஓகே, இதுதான் பண்ணணும். இது ஒரு எக்ஸ்போர்ட்டர் இது எல்லாமே பண்ணாதான் ஒரு கார்கோ எக்ஸ்போர்ட் ஆகும். இது எல்லாருமே யார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட்டர் தான் பண்ண வேண்டும். எக்ஸ்போர்ட்டர் பண்றாங்க. அந்த ஸ்லைடு என்ன பாத்தீங்கன்னா தலையை பிச்சுக்கிறாங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ். பட் எக்ஸ்போர்ட்டர் தலையை பிச்சு கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இது சிம்பிளான சொல்யூஷன்கள், சிம்பிளான விஷயங்களை அடாப்ட் பண்ணோம்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டர் ஸ்மூத்தா பண்ண முடியும். அதற்கான வழிமுறைகள் இங்கே நான் சொல்றேன். இப்ப நீங்க ஸ்லைடு பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹஸ்பண்ட் 6 வைஃப். இதுதான் என்னுடைய கான்செப்ட். இது எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்ரீதர் நாராயண் சார், உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கான்செப்ட்? பிடிச்சிருக்கு சார். இல்ல, நாங்க தேடிட்டு இருக்கோம் இப்போ. மிச்சம் 5 வைஃப் தேடுறீங்களா சார்? 5 வைஃப். இது 6ன்னு போட்டு தப்பா போட்டுறீங்களோ? இல்ல, மொத்தம் இந்த என்னுடைய கான்செப்டுக்கு ஒரு ஹஸ்பண்டுக்கு 6 வைஃப் வேணும். இல்ல அது ஓகே. நம்ம ஜெனரலா வந்து இந்த மாதிரி ட்ரைனிங்ல வந்து ஒரு ஹஸ்பண்ட் 5 வைஃப் தான் கேள்விப்பட்டிருக்கோம். 6வது வைஃப் என்னன்னு நான் இப்ப சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இப்ப வந்து இது எதுக்குன்னா நம்ம மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஷிப்மெண்ட் பண்ணும் போதும் வாட் இஸ் இந்த கான்செப்ட் என்ன? வெரி சிம்பிள். you have to be a very good exporter. இதை மனசுல எப்போதுமே வச்சுக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் how to export, நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த 6 கொஸ்டின், ஒவ்வொரு ஷிப்மெண்ட்டையும் 6 கொஸ்டினை கேளுங்க. வாட், வேர், when, which, why, who. இந்த 6 கொஸ்டினையும் ஒவ்வொரு ஷிப்மெண்ட்லையும் நம்ம கேட்டோம் என்றால் அது நமக்கும் பலன் அளிக்கும், நம்முடைய பையருக்கும் பலன் அளிக்கும். லாஜிஸ்டிக்ஸ், நீங்க உங்களுடைய எக்ஸ்போர்ட் கார்கோவை ஹேண்டில் பண்ணக்கூடிய லாஜிஸ்டிக்ஷனுக்கும் இந்த கொஸ்டின் நீங்க உங்கள்கிட்ட ஆன்சர் இருந்ததுன்னா எல்லாருமே ஈஸியா பண்ணுவாங்க. அதற்கான வழிமுறை இந்த 6 கொஸ்டினை எப்போதும் மனசுல வச்சுங்க. எந்த ஷிப்மெண்ட், இது வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் சூட்டபிளான கான்செப்ட் இல்லை. நம்முடைய அன்றாட வேலைகளிலும் அன்றாட தொழில்களிலும் இந்த 6 கொஸ்டினையும் நீங்க கேட்டீங்க என்றால் அதற்கான வழி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா எக்ஸ்போர்ட்டோ இல்ல உங்கள் தொழிலையோ இல்ல வேற ஒரு பிரச்சனைக்கோ இதுக்கு ஈஸியா சொல்யூஷன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் முதல் கொஸ்டின் வாட். ஃபர்ஸ்ட் வைஃப் வாட், என்ன கமாடிட்டி எக்ஸ்போர்ட் பண்ற போது. ஏன்னா இப்ப பிரச்சனை அங்கேருந்து இப்ப ஃபாரின்ல நம்ம வந்து we are not dealing with இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய இங்கிலீஷ் பேசுறாங்க, அந்த பேசுற ப்ரொனன்சியேஷன்லயே கூட தவறுகள் இருக்கலாம். ஸோ நம்ம கம்யூனிகேஷன்ல இருக்கலாம். நம்ம ஒரு பொருளை வந்து நம்ம ஒரு மாதிரி சொல்லுவோம், அவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க. இதுல ப்ராப்ளங்கள் இருக்கு. இதை வந்து சிம்பிளா கண்டுபிடிக்கிறதுக்கு, சிம்பிளா நம்ம பண்றதுக்கு டாக்குமெண்ட் ரிட்டன் நீங்க மெசேஜ் அனுப்பும் போதோ உங்களுடைய ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் அனுப்பும் போதோ இந்த கிளியரிட்டி உங்களுக்கு கிடைக்கணும். உங்களுடைய கார்கோ நீங்க ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் அனுப்பும் போதும் கொட்டேஷன் அனுப்பும் போதும் என்ன கார்கோ நீங்க அனுப்புறீங்க, என்ன கார்கோ நீங்க பேக் பண்றீங்க, எப்படி பேக் பண்ணிருக்கீங்க, என்ன சைஸ் இருக்கு, சிமிலர் கமாடிட்டியா. சப்போஸ் பாத்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷனால நிறைய பிரச்சனைகள் வரும். அது இல்லாம ஏன்னா பேசும்போது நீங்க பேசிருப்பீங்க, ரிட்டர்ன்ல வரும்போது தவறா வரும். நாளைக்கு நீங்க கோட் பண்ணும்போது கோட் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கும் உங்க பையருக்குள்ள பிரச்சனை. அதனால நீங்க அனுப்பும் போதே கிளியரா உங்களுடைய கார்கோ இதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பணும். அதுல வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா டிஜி குட்ஸ், டேஞ்சரஸ் குட்ஸ் அப்படின்னு இருக்கு. நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ற கார்கோ வந்து டேஞ்சரஸ் குட்ஸ் தான். லிக்விட் கமாடிட்டி, சப்போஸ் பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்கு, ஆயில் இருக்கு, குக்கிங் ஆயில் இருக்கு,
நிறைய வந்து கெமிக்கல்ஸ் இருக்கு, எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எல்லாமே பண்றாங்க. என்ன கமாடிட்டி பண்றீங்க, அந்த கமாடிட்டி எப்படி பேக் பண்ணிருக்கீங்க, என்னென்ன சைஸ்ல நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கொடுக்கணும். உங்களுடைய இது முதல்ல தெரியணும். வாட் இஸ் வாட்ன்றது தெரியணும். இது பெரிஷபிள் குட்ஸா நம்முடைய குட்ஸ் அப்படின்றது. இது எல்லாம் எங்க இருக்கும், இதெல்லாம் இங்க சொல்லிட்டோம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம், எங்க இது கொடுக்கலன்னா ஒரு சிம்பிள் சொல்யூஷன். உங்களுக்கு உங்களுடைய கஸ்டமருக்கு அனுப்பும் போது என்ன ஹெச்எஸ் கோட், அதுல ஹார்மோனைஸ் சிஸ்டம் கோட் அப்படின்னு ஒரு இது இருக்கு. 21 செக்ஷன் அதுல இருக்கு. எல்லா கமாடிட்டியும், நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கமாடிட்டி எல்லாத்தையுமே இந்த 21 செக்ஷன்ல அடக்கி இருக்காங்க. அதுக்கு ஒரு 8 டிஜிட் நம்பர் இருக்கு. அந்த நம்பரை நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்க என்றால் உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டர் ஆகிய உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, இம்போர்ட்டராக உங்க கஸ்டமருக்கும் பிரச்சனை வராது. அதனால மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, என்ன கமாடிட்டி பண்றோம் அதுக்கான ஹெச்எஸ் கோட். உங்களுடைய கம்யூனிகேஷன்ல எல்லா கம்யூனிகேஷன்லயும் ஹெச்எஸ் கோடு போட்டு நீங்க அனுப்பிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணீங்களா. இது நம்பர் 1. நம்பர் 2, ரெண்டாவது வைஃப். நீங்க எந்த கண்ட்ரிக்கு அனுப்புறீங்க, எப்போதுமே நீங்க மெயில் கம்யூனிகேஷன் அனுப்பும் போது ஒரே நேம்ல, இப்ப சேலம் நம்ம இந்தியால இருக்கு, சேலம் அமெரிக்கால இருக்கு, ஒவ்வொரு ஊரையும் பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிகள்லயும் இருக்கு. அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது. நம்ம எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எந்த போர்ட்ல இருந்து அனுப்ப போறோம், நீங்க எந்த போர்ட்ல இருந்து அனுப்புறீங்க, எந்த போர்ட்டுக்கு அனுப்ப போறோம், இல்ல எந்த ஏர்போர்ட்ல இருந்து எந்த ஏர்போர்ட் அனுப்புறோம், எந்த ஐசிடி இன்லாண்ட் கண்டெய்னர், ஐசிடின்றது இன்லாண்ட் கண்டெய்னர் இருக்கும், அங்க இருந்து எந்த போர்ட்டுக்கு அனுப்புறோம், ஐசிடிக்கு ஐசிடி அனுப்புறோமா, டோர் டு போர்ட் அனுப்புறோமா, ஏர்போர்ட்டுக்கு அனுப்புறோமா, இப்படி இல்ல எந்த வேர்ஹவுஸ்க்கு அனுப்ப போறோம், உன்னுடைய இம்போர்ட்டர் இருக்காங்கன்னா இம்போர்ட்டரோட வேர்ஹவுஸ்க்கு அனுப்ப போறோமா அப்படின்றதையும் நீங்க உங்களுடைய ப்ரொஃபார்மாலையும் உங்களுடைய கம்யூனிகேஷன்லயும் கிளியராக கொடுக்கணும். எந்த கண்ட்ரிக்கு அனுப்ப போறோம்னா இந்தியாவில் கோயம்புத்தூர்ல இல்ல மதுரையில இருந்து சென்னையில இருந்து உங்களுக்கு அனுப்புறேன். ஏன்னால் நாளைக்கு அவங்க வந்து வேற மாதிரி பிரச்சனை வரும். இந்த இடத்துல இருந்து வந்தீங்கன்னா சர்டிபிகேஷன் வாங்குற போது இந்தியால இருந்து வரல, நீங்க வேற ஒரு கண்ட்ரில வாங்கி கூட அனுப்பலாம். அப்ப வந்து அவங்க வாங்கும்போது நீ வந்து நான் உன்னை இந்தியால இருந்து, நீங்க சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் துபாயில இருந்து நடக்குது, துபாயில என்ன பண்றாங்கன்னா கார்கோ அங்க வச்சிருக்காங்க, இந்தியாவில் எக்ஸ்போர்ட்டர் இங்க இருப்பாங்க, வாங்குற வந்து ஜெர்மனில இருப்பாரு. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்தியால இருந்து ஆர்டர் எடுத்திருப்பீங்க, ஆனா கார்கோ துபாயில இருந்து போகும். இல்ல எனக்கு இந்தியன் ஆரிஜின் தான் கார்கோ தான் வேணும், நீங்க சைனா இம்போர்ட் வாங்கிருக்கீங்க அப்படின்ற பிரச்சனை வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு முதல்லயே நீங்க வந்து இந்தியாவில இருந்து தான் அனுப்ப போறேன் அப்படின்ற நீங்க உங்களுடைய கிளியரான விளக்கத்தை உங்களுடைய இம்போர்ட்டருக்கு முன்னாடியே கொடுத்து விட வேண்டும். 3வது வைஃப், ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு மேட்டர். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைம். டைம் எல்லா தொழிலுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு மிக 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 காலத்தை பொன் மாதிரி அவங்க உபயோகிச்சால்தான் சக்சஸ்ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். டைம் ஃப்ரேம் இது மெயின் என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் எடுக்கும் போது இப்ப திருப்பூர்ல நான் ரெகுலரா நான் பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்சி ஓபன் பண்ணுவாங்க, இவங்க ஆர்டர் எடுக்கும் போது 45 நாள்ல கொடுக்குறேன் அப்படின்னு, நூலே 45 நாள் தான் நூலே வாங்குவாங்க. அதற்கப்புறம் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி அது எல்லாம் 20 கை மாறணும். திருப்பூருடைய ஒரு கார்மெண்ட்ஸ் நம்ம ஈஸியா டிஷர்ட் மாட்டிக்கிறோம், ஆனால் அந்த 20 கை மாறி வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 30 to 40 நாள் ஆகும். ஆனா ஆர்டர் எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, நாங்க எடுத்துடுறோம் அப்படின்னு. அதனால டைம் ஃப்ரேம் எப்படி நம்மளுடைய கார்கோவை ப்ரொடக்ஷன் பண்ணணும், ஒவ்வொரு கார்கோ ப்ரொடக்ஷனுக்கும் அதுக்கு விதிக்கப்பட்ட டைம் நேர காலங்கள் இருக்கு. அது உங்களுக்கு தான் தெரியும், அது எப்படி பண்ண முடியும். இல்ல வாங்க போறீங்களா, நீங்க ட்ரேடரா இருந்ததுன்னா எவ்வளவு நாள்ல வாங்கி கொடுக்க முடியும் அது தெரியும். இல்ல ப்ரொடியூசரா இருந்ததுன்னா எவ்வளவு நாள்ல அந்த கார்கோவை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும்ன்ற நீங்க ஆர்டர் எடுக்கும் பொழுது கரெக்டான டைம் ஃப்ரேமா உங்களுடைய கஸ்டமருக்கு கொடுக்கணும். 2வது டிரான்சிட் டைம். ப்ரொடியூஸ் நீங்க பண்ணிடுவீங்க, ஆனா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இங்கேருந்து போறதுக்கு, இப்ப இந்தியாவில இருந்து ஸ்ரீலங்கா போகுதுன்னா 2 நாள்ல கார்கோ போயிடும். இதே இந்தியாவில இருந்து அமெரிக்கா போகணும்னா 30 நாள் ஆகும், குறைஞ்சபட்சம் 30 நாள் ஆகும். சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி போகணும்னா ஒவ்வொரு கார்கோவும் 60 நாளைக்கு மேல ஆகும். இதனால டிரான்சிட் டைம் இல்லாம நான் இத்தனை தேதிக்குள்ள கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்துடக்கூடாது.
ஸோ உங்களுடைய எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எத்தனை நாள்ல போகுது இந்த கார்கோ இங்கேருந்து போய் ரீச் ஆகிறதுக்கு, என்ஜிஓஸ் அவருடைய பையர் கையில கிடைக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகுன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். டெலிவரி ஷெட்யூல் அங்க போன பிறகும் அந்த இடத்துல இருந்து ஏர்போர்ட்ல இருந்து எப்ப போய் கொடுக்க முடியும். சில பேர் பாத்தீங்கன்னா ஒரே கார்கோ என்ன சொல்லுவாங்கன்னா 10 வேர்ஹவுஸ்ல கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களால பண்ண முடியுமா அப்படின்றத ஆர்டர் எடுக்கும் பொழுது நீங்க அதை கிளியராக இருக்கணும். இதுக்கப்புறம் பார்த்து நியூ கான்செப்ட் என்னன்னா ஜஸ்ட் இன் டைம். இப்ப எல்லா இம்போர்ட்டர்ஸும் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா அவங்களுக்கு they don't want to invest money. டெய்லி அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட். இன்னைக்கு ஒரு ஆட்டோமொபைல் ஃபார் எக்ஸாம்பிள் மாருதி இருக்காங்க, அவங்களுக்கு வேண்டிய ஒரு காருக்கு மினிமம் ஒரு 500ல இருந்து 1000 ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்படும். அவங்க வந்து எல்லாத்தையும் வாங்கி ப்ரொக்யூர் பண்ணி அவங்களுடைய வேர் ஹவுஸ்ல அவங்க வச்சுக்கிறது. இப்ப என்ன பண்றாங்க, சிம்பிள், வெண்டாரை கூப்பிடுறாங்க, 500 வெண்டாரையும் கூப்பிடுறாங்க. எனக்கு டெய்லி காலையில எனக்கு இத்தனை ஸ்டியரிங் வீல் கொடுங்க, இத்தனை போல்ட் கொடுங்க, இத்தனை நெட்டு கொடுங்க, இத்தனை இன்ஜின் எனக்கு கொடுங்க, டேஷ்போர்டு இத்தனை வேணும். அவங்களுடைய டெய்லி ரெக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்த அந்த எக்ஸ்போர்ட்டர் மாருதிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், மாருதிக்கு சப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட்டர் என்ன பண்றாங்க, அவங்க அங்கிருந்து அவங்க கண்ட்ரில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இந்தியாவில கொண்டு வச்சுட்டு அந்த நேரத்துல ஒவ்வொரு நாள் காலையிலும் அவங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அந்த ரெக்குவயர்மெண்ட்டை கொடுக்கும். நம்மளும் அதே மாதிரி இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்முடைய கஸ்டமருக்கு என்னைக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ எப்படி இருக்குன்னு நம்ம அந்த டயத்துல கொடுத்தோம் என்றால் நம்முடைய மோர் ஆர்டர் நம்ம கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் வந்து இது வந்து அக்ரோ ப்ராடக்ட்டுக்கும் மற்ற ப்ராடக்ட்டுக்கும் யூஸ் ஆகும். ஷெல்ஃப் லைஃப் பாத்தீங்கன்னா சில கார்கோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2 months இல்ல 1 month தான் வேலிடிட்டி இருக்கும். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் எடுத்துருவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணி இங்க இருந்து போய் அங்க ரீச் ஆகிற போது பாத்தீங்கன்னா ஒண்ணு அந்த கார்கோவுடைய எக்ஸ்பைரி முடிஞ்சு போயிடும், இல்லை என்றால் ஒரு வாரம் இருக்கும், உங்க ஸ்டோருக்கு போய் பிரயோஜனம் இருக்காது, யாரும் வாங்க மாட்டாங்க, கார்கோ ரிஜெக்ட் ஆகும். அதனால நம்முடைய ப்ராடக்ட்டுக்கு என்ன ஷெல்ஃப் லைஃப் இருக்கு அப்படின்றது ஆர்டர் எடுத்து அது போய் அந்த டயத்துக்குள்ள ரீச் ஆகுமா, அவருக்கு அந்த பர்பஸ் சால்வ் ஆகுமா, சேல் பண்ண முடியுமா இல்ல யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். நான் வந்து அனுபவபூர்வமா பார்த்த ஒரு விஷயம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு, ஒரு கஸ்டமர் என்கிட்ட வந்தாரு. அவர் வந்து மேடப்ஸ் பண்ணக்கூடிய ரெகுலரா கரூர்ல இருந்து மேடப்ஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர். அவர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் ஒரு 20 தேதி வாக்குல என்கிட்ட வந்து கேட்டாரு. ஓகே, இது மாதிரி நான் வந்து ஸ்பெயினுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், ஒரு கண்டெய்னர் லோடு இருக்கு, ஒரு 20 foot கண்டெய்னர். ஓகே சார் கொடுங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வாங்கினோம், எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. கரெக்டா எங்கிட்ட என்ன பண்ணாருன்னா ஜனவரி மாசம் 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ கொடுத்தாங்க. நியூ இயர் ஹாலிடேஸ் முடிஞ்சு 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ கொடுத்தேன். நான் அந்த ஷெட்யூல் கொடுத்தேன், சார் இந்த மாதிரி இருக்கு, இந்த கார்கோ வந்து ஜனவரி மாதம் நம்ம வந்து 12ஆம் தேதி இங்கிருந்து தூத்துக்குடியிலிருந்து நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இட்டாலி ஸ்பெயின் போய் ரீச் ஆகுது, வெலன்சியா போர்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஜனவரி 31ஆம் தேதி போகுது. அங்கிருந்து 3 நாள்ல நம்ம அந்த கார்கோ கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் அந்த ஷெட்யூல் நான் கொடுத்துருந்தேன். அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, நான் கொடுத்த ஷெட்யூல் இல்லாமல் ஒரு 4 நாள் தள்ளி, அவர் என்னைக்கு கொடுக்குறேன்னு சொன்னாலும் அடுத்து தள்ளி கொடுத்தார். அந்த என்ன ஆச்சு, எனக்கு வந்து 4ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொன்னவர் 10ஆம் தேதி தான் கார்கோ கொடுத்தாங்க. அந்த ஒரு வாரம் டிலே என்ன ஆச்சு, அங்க போய் ரீச் ஆகும்போது வெசல் அந்த நார்மலாக 22 டேஸ்ல போக வேண்டிய வெசல் என்ன ஆச்சு, அந்த டைம் வந்து ரஃப் சீயால 4 நாள் கூட போய் 26 நாள் ஆயிடுச்சு. டிரான்சிட் டைம் 26 நாள் கூடி போயிடுச்சு. பிப்ரவரி 14ஆம் தேதி தான் கார்கோ ரீச் ஆகும். ஏன் இந்த பிப்ரவரி 14ஆம் தேதி நான் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா, அது வேலண்டைன்ஸ் டே. அந்த கார்கோ வேலண்டைன்ஸ் டே சேல்ஸுக்காக கொடுக்கப்பட்ட கார்கோ. அதுல வந்து இந்த பில்லோ கவர்ல எல்லாமே வேலண்டைன்ஸ் டேக்காக பிரிண்ட் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் அது எங்கிட்ட முன்னாடியே இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு எங்கிட்ட கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னா நான் முன்னாடியே சார் வேண்டாம், இந்த கார்கோ போய் ரீச் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பட் எங்கிட்ட சொல்லவே இல்லை. 4ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொன்னவங்க 10ஆம் தேதி கொடுத்து ஷிப்மெண்ட்டை இம்மிடியா எஃபெக்ட் பண்ணாங்க.
எங்க ஷிப்பிங் ஃபீல்ட்ல ஒரு ப்ராப்ளம், எங்களால இந்த டைம் வந்து வெசல் வந்து ஏன்னா நிறைய சீ ரஃபா இருந்தும் சைக்ளோன் இருக்கும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் 1 or 2 days மினிமம் 2 or 3 days டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுபடி போய் 14th போனதால பையர் என்ன சொல்லிட்டாங்க, சாரி நான் டெலிவரி எடுக்க முடியாது, சேல்ஸே இங்க ஓவர் ஆயிடுச்சு, என்னால டெலிவரி எடுக்க முடியாது. நாங்க அந்த கார்கோவை 1 வருஷம் இதுல வச்சு வேர்ஹவுஸ்ல வச்சு அடுத்த ஜனவரியில தான் டெலிவரி எடுத்து அவருக்கு கொடுத்தோம். கிட்டத்தட்ட 11 மாசத்துக்கான வேர்ஹவுஸ் ஷிப்பர் பேர் பண்ணிட்டார். ஒரு சின்ன ஒரு விஷயம், அது என்ன கான்செப்டுக்காக போகுது, அது என்ன ரெக்குவயர்மெண்ட்னு தெரியாம பண்ணதால அந்த ஷிப்பருக்கு வந்து கிட்டத்தட்ட $1500 வேஸ்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட அந்த அன்னைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.25 லட்சம் ரூபாய் அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணார், எக்ஸ்ட்ராவா ஸ்பெண்ட் பண்ணார். ஏன்னா வேற வழியில வேற யார்ட்டையும் கொடுக்க முடியாது. ஏன்னா பிரிண்ட் கம்பெனியோடைய லோகோவை எல்லாமே பிரிண்ட் பண்ணதால பையரும் நல்ல பையர்ன்றதால வாங்கிட்டார். நிறைய பையர் வாங்க மாட்டாங்க, பட் அந்த பையர் வந்து பர்டிகுலர் பையர் வந்து அவரோட நல்ல லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப் இருந்ததால அவர் வாங்கிட்டு, ஆனா பட் ஷிப்பருக்கு நஷ்டம் வந்தது கிட்டத்தட்ட. ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைம் ரொம்ப முக்கியம். என்ன காரணத்துக்காக போகுது, எப்போ போகணுமோ அந்த நேரத்துல போனால் மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா அந்த ஷிப்மெண்ட்டை பண்ண முடியும். இல்லை என்றால் ப்ராப்ளத்துல தான் முடியும். டயத்துக்கு அடுத்தது என்ன மோடுல பண்ணணும், நேரக்குறைவால நான் அப்படியே கொஞ்சம் வேகமா போறேன். மெயின் இது என்ன மோட், இப்ப வந்து உங்களுடைய கார்கோ இருக்கு. எல்சிஎம்னா என்ன, லெஸ் கண்டெய்னர் லோட். ஒரு கண்டெய்னர்ல பாத்தீங்கன்னா, கண்டெய்னர்னு சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. 20 அடி 2 மேஜரா 2 ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்கு. 20 அடி பெட்டி, 40 அடி பெட்டி. 20 அடி பெட்டி 20 8 8, 20 அடி நீளம், 8 அடி அகலம், 8 அடி உயரம். இப்ப இன்னொரு வந்து மேஜரா இருக்கிறது 8 அடி 40 அடி நீளம், 8 அடி அகலம், 9 அடி உயரம். இது 40 ஹை கியூப்னு சொல்லுவாங்க. 40 அடி பெட்டின்னு சொல்றது 40 ஃபீட் கண்டெய்னர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா 40 அடி நீளம், 8 அடி அகலம், 8 அடி உயரம். இந்த மொத்தமா உங்களுக்கு இந்த 3 சைஸ் தான் ரெகுலரா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அதை தவிர நிறைய இருக்கு, அதை பத்தி விளக்கம் போனோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். இந்த கண்டெய்னர் எடுத்து இங்க ஃபுல் கண்டெய்னர் சொல்லுவோம். அந்த கண்டெய்னர் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுடைய கார்கோ மட்டும் போச்சுன்னா அதுக்கு பேரு ஃபுல் கண்டெய்னர் லோட். இது இல்ல, உங்களுடைய கார்கோ பாத்தீங்கன்னா அந்த 20 அடி கண்டெய்னர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 சிபிஎம் கார்கோ நீங்க ஸ்டஃப் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 25 டன் கார்கோ அதுல லோட் பண்ண முடியும். 40 ஃபுட் கண்டெய்னர்ல பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 70 சிபிஎம் கார்கோ உங்களால ஸ்டஃப் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு 28 டன் கார்கோ அதுல ஸ்டஃப் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதை ஸ்டாப் பண்ண முடியும். ஆனா உங்களுடைய எக்ஸ்போர்ட் ஆர்டர் இருக்கிறது பாத்தீங்கன்னா 1 டன் தான் இருக்கு. ஆனா உங்களால அதுக்காக 1 டன்னுக்காக நீங்க வந்து 25 டன் பண்ணக்கூடிய 20 ஃபுட் கண்டெய்னரையோ 40 ஃபுட் கண்டெய்னரோ எடுக்க முடியும். அப்ப வந்து நீங்க வந்து எல்சிஎல் கண்டெய்னர்ல எல்சிஎல் கார்கோ, அதாவது உங்களை மாதிரியே ஒரு டன்னு 500 கிலோ 1000 கிலோ 2000 கிலோ வச்சிருக்கிற எல்லாரையும் சேர்த்து ஒரு குரூப்பா பண்ணி ஒரே கண்டெய்னர்ல எடுத்துட்டு போவாங்க. அதுக்கு பேரு லெஸ் கண்டெய்னர் லோடு. இது தெரியணும் உங்களுக்கு. எக்ஸ்போர்ட் நம்ம இந்த கார்கோ பண்ண போறது எப்படி பண்ண போறோம், எல்சிஎலா பண்ண போறோமா எஃப்சிஎலா பண்ண போறோம். நம்மளுடைய கார்கோ டிஜி குட்ஸா, ஏன்னா முன்னாடியே டிக்ளேர் பண்ணணும் உங்களுடைய கார்கோ வந்து டேஞ்சரஸ் குட்ஸா அப்படின்றது எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த கண்டெய்னர்னா நாங்க போடுவோம். இல்லை என்றால் லாஸ்ட் மினிட்ல பிரச்சனை வரும். அது உங்களுக்கு என்ன மீன்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியணும், எந்த கண்டெய்னர்ல பண்ண போகும். இல்ல சில கார்கோ வந்து டேங்கர் கண்டெய்னர்ல தான் பண்ண முடியும், சில கார்கோ வந்து கேஸ் டேங்கர்ல தான் பண்ண முடியும், சிலது லிக்விட் கண்டெய்னர் டேங்கர்ல தான் பண்ண முடியும். லிக்விட்ன்றது பிளெக்சி பேக், இப்பெல்லாம் வந்து பிளெக்சி பேக் மாதிரி வந்திருக்கு, அந்த பேக்ல வச்சு பண்ண முடியும். இல்ல பிரேக் பல்க், இதெல்லாம் இதுல கண்டெய்னர்ல பண்ண முடியாது, பிரேக் பல்க் தான் பண்ண முடியுமோ அதுல பண்ண முடியும். அது உங்களுக்கு தெரியணும். ரோரோன்றது ரோல் ஆன் ரோல் ஆஃப். இந்த டிராக்டர், ட்ரெய்லர், காரு இதெல்லாம் வந்து நம்ம பேக் பண்ணி கண்டெய்னர்ல அனுப்ப வேண்டாம். எக்ஸ்க்ளூசிவா இந்த காரை நேரா கொண்டு போய் நம்ம கப்பலுக்கு உள்ளே நிறுத்திடலாம். கப்பல் அந்த போய் அடுத்த பக்கம் சேர்ந்த போட்டுருக்கு, அங்கேருந்து காரை வெளில எடுத்துட்டு அவங்க ஓட்டிக்கிட்டே போகக்கூடிய வசதி உள்ளதுதான் ரோரோ கண்டெய்னர்ஸ், ரோரோ வெசல்ஸ் சொல்லக்கூடிய.
இது மேஜரா வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ரீஃபர் கண்டெய்னர்ஸ், ரீஃபர் வந்து கார்கோ, பெரிஷபிள் கார்கோ, மீட்டு, எக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இது மாதிரி பெரிஷபிள் மெடிசின்ஸ் இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ரீஃபர் கண்டெய்னர்ல கொண்டு உங்களுடைய கார்கோ எந்த கண்டெய்னர்ல பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். நீங்க வந்து லாஜிஸ்டிக்ஸ் அவங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு நம்ப கூடாது. உங்களுக்கு பேசிக் ஐடியா தெரியும். இதெல்லாம் இவ்வளவு மோடு இருக்கு, இவ்வளவு மோடையும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட்டர் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது என்றால் உங்களுக்கு கன்வீனியன்ட். பிரேக் பல் வெசல் யூஸ் பண்ணலாம், கண்டெய்னர் வெசல் யூஸ் பண்ணலாம், டேங்கர் வெசல் யூஸ் பண்ணலாம், ரோரோ வெசல் சொல்லலாம். இப்போ வந்து இன்லண்ட், இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா கல்கட்டா டு வாரணாசிக்கு இன்லண்ட் வாட்டர் வேஸே நம்ம ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அப்படி கூட கொண்டு போகலாம், கார்கோ கொண்டு போக முடியும். போட்டு, ஃபெரி, கொரக்கல்ல கொண்டு போகும், பேசஞ்சர் ஃபிளைட்டு, ஃபிளைட்டர், சார்ட்டர் ஃபிளைட்டு, ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ரிக்ஸ் ஆப்ரேட் பண்றாங்க. ஆஃப் ஷோர் ரிக்ஸ்ல வந்து அங்க ரிக்ஸுக்கு கொண்டு போறதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ், சப்போஸ் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லைன்னா அந்த பெட்ரோலியம் துரப்பணம் பண்ணி அப்படி நின்று போயிடும். அதை அவாய்ட் பண்றதுக்கு ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் கூட நாங்க கார்கோ கொடுக்குறோம். ரயில், டிராம், ட்ரக், 3 வீலர், 2 வீலர், சைக்கிள், அனிமல், குள்ளக்காட், ஈவன் ஒரு ஜோக்கு கூட சொல்றோம், நாங்க கழுதையை கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய டெலிவரி. எப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு போறதுக்கு வழியே கிடையாது. இங்க இருந்து நாங்க கொண்டு போய் கராச்சி கொண்டு போயிட்டு கராச்சியில இருந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டர் வழியும் ட்ரக்ல கொண்டு போறாங்க. அங்கிருந்து பாகிஸ்தான் இப்ப லாஸ்ட் இந்த பேன் பண்ணிட்டாங்க, இப்ப கண்ட்ரி பேன் பண்ணிட்டாங்க. நான் அதுக்கு முன்னாடி சொல்றேன், டீ நிறைய டீ அமெரிக்கன் ட்ரூப்ஸுக்கு வந்து டீ இத கார்கோ மேஜரா போகுது, பாகிஸ்தானுக்கு போயிட்டு இருந்தது. எப்படி போகுதுன்னா இதான் வழி. அந்த பார்டர் கொண்டு போயிட்டு பார்டர்ல கழுத மேல கட்டி விட்டுருவாங்க. அந்த கழுத அந்த ஒரு போர்ஷன்ல வந்து போயிட்டு வர்றதுதான் அதோடைய வேலை. இப்படிதான் கார்கோ போயிட்டு இருக்கு. இதுவும் நாங்க தான் பண்றோம். எங்களை மாதிரி ஒரு லாஜிஸ்டிஷியன் தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கார்கோ கொண்டு போய் ஆப்கானிஸ்தான் அந்த காபூல் இதுல சேர்க்கறதுக்கான முறையில அவர் பண்ணியிருக்காரு. எங்களுடைய எல்லாமே அனிமல்ஸை கூட நாங்க வந்து எங்களுக்கு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லா மோடையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஏன் வந்து நம்ம எதுக்காக எக்ஸ்போர்ட் பண்ணணும்? இதெல்லாம் சொன்னீங்க, டைம் பார்த்தாச்சு, இதெல்லாம் பார்த்தாச்சு. அல்டிமேட்டா எதற்காக நீங்க பாருங்க அப்படின்னா மெயின் திங் பிராண்ட் இமேஜ். ஈச் அண்ட் எவ்வரி கம்பெனியும் நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்களோ கடைசி நீங்க ஒரு 10 வருஷமா இருக்கட்டும், 20 வருஷமா இருக்கட்டும், அப்படியே இருந்ததுன்னா அந்த ஆர்கனைசேஷன் நடத்துறவருக்கும் பிரயோஜனம் இல்லை, அவங்க சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. எனி ஆர்கனைசேஷன் இன்னைக்கு ஒரு சின்ன லெவல்ல விதை போட்டு ஆரம்பிச்சாங்கன்னா அது பெரிய விருட்சமா பெரிய மரமா வளரணும். அதற்கு வேண்டியது பிராண்ட் இமேஜ். அது வந்து இந்தியாக்குள்ளேயோ ஒரு நாட்டுக்குள்ளேயோ இருந்ததுன்னா பிராண்ட் இமேஜ் வளராது. ஸோ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம பிராண்ட் இமேஜ் வளரும். ஸோ அதற்காக நம்ம வந்து உலகளாவிய வர்த்தகம் பண்ணா மட்டும்தான் நீங்க சமுதாயத்துக்கு பலன் அளிக்கணும். அதற்காக பிராண்ட் இமேஜ் எக்ஸ்போர்ட் பண்றதால பிராண்ட் இமேஜ் போகும். அதற்காக பண்றீங்க. ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட், அப்கோர்ஸ் நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதால ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்குது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கிறதால உங்களுக்கு நீங்க வந்து உலகளாவிய போட்டி எங்க வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சந்தை இருக்கு, எங்க உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கோ அங்க பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதற்காக எக்ஸ்போர்ட் பண்றோம். சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, எந்த பொருளும் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம இருக்கிறத வந்து அடுத்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றதால பணம் கிடைக்கிறது ஒரு பக்கம். இப்ப நம்ம சில அதெல்லாம் சமுதாயத்து இப்ப பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இங்க இருந்து கரூர்ல இருந்து மஸ்கிட்டோ நெட்டு பண்றாங்க. ஒரு மாசம் ஒண்ணுக்கு 300-400 கண்டெய்னர் போகுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க மலேரியா இந்த காய்ச்சலுக்காக கொசுவல்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, மக்களை பாதுகாக்கிறதுக்காக. இப்ப நம்ம பாருங்க, நம்ம வந்து இப்ப மெடிசின்ஸ் எல்லாம் இப்ப அனுப்பியிருக்கோம், எல்லா கண்ட்ரிக்கும் மெடிசின் அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து மக்களுடைய சமுதாயத்துக்கு பயன்படுற மாதிரி இருக்கிறதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருள் இன்னொரு நாட்டுல இல்லைன்னா அங்க அனுப்புறதுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாதான் அந்த நாடையும் கிடைக்கும். எல்லா நாடையும் பலப்படுத்துறதுக்கு தேவைப்படுது. ஷேரிங் ரிசோர்சஸ் சேம் இதே மாதிரி தான். நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கணும்.
guys, sixth wife, very 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 important ஆன ஒரு ஸ்லைட். இதுதான், இது எல்லா எக்ஸ்போர்ட்டரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்லைடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி டைம் ஸ்லைடு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி இந்த ஸ்லைடு. ஏன்னா நாங்க சந்திக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ல இருந்து சந்திக்கக்கூடிய ப்ராப்ளம் இது ஒண்ணுதான். கோட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க, பையர் ஒரு மாதிரி எதிர்பார்த்து, எக்ஸ்போர்ட்டர் இங்க அவங்க ஒரு மாதிரி சொல்லி இருப்பாங்க. கடைசியில ஷிப்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்கு என்ன டேர்ம்ஸ்ல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போறோம், இதுக்கு 12 விதமான டேர்ம்ஸ் இருக்கு. இன்கோட் டேர்ம்ஸ்ன்றாங்க. இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவங்க ஒரு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த டேர்ம்ஸ்ல நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்க வேற ஒண்ணுமே வேண்டாம். உங்களுடைய ஏன் கார்கோ நீங்க எக்ஸ்போர்ட்டர் உங்களுடைய பையர்ட்ட கூப்பிட்டு சொல்றீங்க, பாஸ் என்னுடைய காஸ்ட் எக்ஸ் ஒர்க்ஸ் காஸ்ட், ஒரே வார்த்தை எக்ஸ் ஒர்க்ஸ். ஒரு பொருள் 100 ரூபாய், நீங்க என்ன சொல்றீங்க, என்னுடைய பொருள் 100 ரூபாய் எக்ஸ் ஒர்க்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய ஃபேக்டரியில காஸ்ட் கொடுக்குற 100 ரூபாய், நீ எடுத்துக்கோ, உன் ஆளை வச்சு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றது எக்ஸ் ஒர்க்ஸ். எஃப்சிஏ அப்படின்னு டேர்ம் சொல்லுவாங்க. எஃப்சிஏ டேர்ம்ஸ்னா என்ன அர்த்தம், ஃபேக்டரியில இருந்து எடுத்துப்பா, கஸ்டம்ஸ் டாக்குமெண்டேஷன் மட்டும் பையர் செல்லர் பண்ணிடுவாங்க, அதாவது எக்ஸ்போர்ட்டர் பண்ணுவாங்க. மற்ற எல்லாம் பையருடைய காஸ்ட்ல போகும். மெயினா நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு போக முடியாது. மெயினா இருக்கக்கூடியது எக்ஸ் ஒர்க்ஸ். டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல மெஜாரிட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் நடக்கிறது எக்ஸ் ஒர்க்ஸ் நடக்குது. அப்புறம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, எஃப்ஓபில கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, எஃப்ஓபி கஸ்டம் நம்ம ஃபேக்டரியில இருந்து கார்கோ எடுத்துட்டு போயிட்டு போர்ட்டோ ஏர்போர்ட்லயோ சி போர்ட்லயோ கஸ்டம்ஸ் கிளியரன்ஸை முடிச்சுட்டு அங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். மிச்சம் அது வரலையும் நம்ம எக்ஸ்போர்ட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பையரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இது எக்ஸ் ஒர்க்ஸ், எஃப்ஓபி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஎஃப்ஆர் அப்படின்னு காஸ்ட் அண்ட் ஃப்ரைட். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே தான் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணுவாங்க, அங்கேருந்து ஃப்ரைட் கொடுத்துருவாங்க. பொருளோட அடக்க விலை, கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் அண்ட் ஃப்ரைட். உங்களுடைய போர்ட்ல இருந்து அதர் எண்டு எந்த போர்ட்டுக்கு கொண்டு போறீங்களோ அது வரலையும் கொடுக்கக்கூடிய ஃப்ரைட்டையும் இன்க்ளூட் பண்ணி தான் நீங்க காஸ்ட் கொடுப்பீங்க. உங்க காஸ்ட்ல அதுவும் இன்க்ளூட் ஆயிருக்கணும். அப்படி கொடுத்து சிஎஃப்ஆர் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, டேர்ம்ஸ் போட்டு சிஎஃப்ஆர்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஃப்ரைட்டும் அந்த காஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணி கொடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சிஐஎஃப்னு கொடுப்பாங்க. சிஐஎஃப்னா இன்சூரன்ஸ் நீங்களே பண்ணுங்க. சிஎஃப்ஆர்னா இன்சூரன்ஸ் பையர் பண்ணிப்பாங்க. சிஐஎஃப்னா நீங்க இன்சூரன்ஸ் காஸ்டையும் நீங்களே அதற்கு அந்த உங்களுடைய அடக்க விலையில இதையும் போட்டு கொடுக்கணும். அதை கொடுத்துட்டீங்கன்னா, இல்லைன்னா இன்சூரன்ஸ் நீங்க கொடுக்காம இருந்துட்டீங்கன்னா, ஏதாவது விபத்து ஏற்பட்டு கார்கோ டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, இன்சூரன்ஸ் பண்ணாம போச்சுன்னா உங்களுக்கு எந்த இழப்பீடும் கிடைக்காது. நீங்க நினைச்சிருப்பீங்க பையர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு, அவன் பையர் நினைச்சிருப்பாப்ல, ஷிப்பர் நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நினைப்பாங்க. அதனால நீங்க டேர்ம்ஸ் கிளியரா இருக்கணும். டேர்ம்ஸ் கிளியரா இருந்ததுன்னா இந்த கன்ஃபியூஷன்லாம் வராது. இதை தவிர பாத்தீங்கன்னா மேஜரா இந்த எக்ஸ் ஒர்க்ஸ், எஃப்ஓபி, சிஎஃப்ஆர், சிஐஎஃப், அப்புறம் பாத்தீங்கன்னா டிடிபின்னு வாங்க. இந்த டிடிபி என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ் ஒர்க்ஸ் எப்படி ஃபேக்டரியிலேயே கொடுக்குறீங்களோ, ஃபேக்டரியில கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி பையர் என்ன சொல்லுவான், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ டிடிபியில கொடுத்துரு அப்படின்னு. டிடிபின்னா எல்லா காஸ்டும் இங்கேருந்து உங்க ஃபேக்டரியில இருந்து போர்ட்டு கொண்டு வர்றது, அங்க கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்றது, அங்க ஃப்ரைட் வருது, அதுக்கப்புறம் அதர் எண்ட்ல போயிட்டு அங்க கஸ்டம்ஸ் கிளியரன்ஸை முடிச்சு அந்த கண்ட்ரியோடைய டியூட்டியை பே பண்ணி அவனுடைய வேர்ஹவுஸ்ல அவனுடைய ஃபேக்டரியில கொடுக்கறதுக்கு பேரு டிடிபி. இது என்ன, இந்த ஸ்லைடு ரொம்ப 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 ஆனா இது எலாபரேட்டா சொல்ல வேண்டியது. இது ஒரு 10 நிமிஷத்துல எல்லாம் விளக்க முடியாது. மிகப்பெரிய சப்ஜெக்ட். இதுல கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சப்ஜெக்ட்ல இந்த ஸ்லைட்ல கிளாரிட்டி இருந்தது என்றால் 50% ஆஃப் த எக்ஸ்போர்ட் ஸ்மூத்தா போகும். இந்த ஸ்லைடு இந்த டேர்ம்ஸ்ல சந்தேகங்களோ ஏதோ இருந்தது என்றால் கண்டிப்பாக அந்த எக்ஸ்போர்ட் ப்ராப்ளத்துல தான் முடியும். அதனால எக்ஸ்போர்ட்டர் ஆகிய உங்கள்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்றது, தயவு செஞ்சு உங்களுடைய எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி இதுல கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு நீங்க உங்களுடைய ரேட்டை கோட் பண்ணுங்க.
கோட் பண்ணீங்கன்னா ஸ்மூத்தாக நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்ப நம்ம 6 தலைப்புல பார்த்திருக்கோம். திருப்பி நான் ரீகேப் பண்றேன் உங்களுக்கு. வாட், வேர், வென், விச், வை, ஹூ. வாட், என்ன பொருள் பண்ண போறீங்க, உங்களுடைய பொருள் என்ன அது தெரிஞ்சுங்க. அதை கிளியரா, எந்த ஒரு கிளாரிட்டி, அதாவது எந்த ஒரு டவுட் இல்லாம இந்த பொருள் தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ண போறேன், இப்படித்தான் பேக் பண்ண போறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணி உங்களுடைய கொட்டேஷனை கொடுங்க. இது வேர், எந்த கண்ட்ரில இருந்து பண்றேன், எங்கேருந்து பண்ண போறேன், எந்த இடத்துக்கு கொடுக்க போறேன், உங்கள்கிட்ட எங்க கொடுக்க போறேன் அப்படின்றத நீங்க கொடுக்குறீங்க. வென், எப்ப வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ண போறேன், எப்ப உன் கையில இருக்கும் அப்படின்றதையும் கொடுக்க போறீங்க. 4வது which is your மீன்ஸ். என்ன மோட்ல பண்ண போறோம், எல்சிஎல் பண்ண போறோமா, எஃப்சிஎல் பண்ண போறோமா, டிஜி குட்ஸா, டேங்கர் குட்ஸா அப்படின்றத சொல்ல போறோம். இதனால என்ன பலன், அப்பார்ட் ஃப்ரம் ஃபைனான்சியல் பெனிஃபிட்டை காட்டிலும் ஒரு எக்ஸ்போர்ட்டர் அப்படின்றதுக்கான ஒரு பிராண்ட் இமேஜ் உங்களுக்கு கிடைக்குது. அந்த ப்ரௌடுக்காக பண்ணலாம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் நம்ம ஏர்ன் பண்றதால, நம்முடைய நாட்டுடைய பொருளாதார வளத்துக்கு நீங்க பாடுபடுறதால இது ஒரு பர்சனல் சாட்டிஸ்பேக்ஷன், நாட்டுக்கும் நல்லது அப்படின்றதால நீங்க அதுல வந்து எக்ஸ்போர்ட் ஈடுபடணும். திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம்னா, ஹூ வில் பேர் த லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட். ஹூ அப்படின்றது யாரு இந்த லாஜிஸ்டிக் காஸ்ட்டை ஏத்துக்க போறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்னு சொன்னேன். இந்த ஸ்லைடு நீங்க பாத்தீங்க, இன்கோ டேர்ம்ஸ்னு பேரு. இந்த இன்கோ டேர்ம்ஸ் நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி, உங்களுடைய கோட்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க கூகுள்ல போய் டவுன்லோட் பண்ணிட்டு இதுல எது உங்களுக்கான பொருள்ல அடக்க விலையில நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்றத கேளுங்க. இல்ல உங்களுடைய கன்சல்டன்ட் யாரா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இந்த டேர்ம்ஸ்ல எதையா ஒண்ணு கிளியரா மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்க என்றால் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய கஸ்டமருக்கும் நல்லது. ஏன்னா திருப்பி திருப்பி ஸ்பெசிஃபை பண்றது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லைட். இது எல்லாம் இந்த 6 வழிகளையும் 6 கொஸ்டினையும் நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும், எந்தவித கஷ்டம் இல்லாமல் பண்ண முடியும். இது எல்லாமே பண்ண முடிச்ச பிறகு எதற்காக பண்றோம், எப்படி பண்றோம் அப்படின்னு பார்க்கணும். எக்ஸ்போர்ட் எப்படி பண்றோம்ன்றது. சரி, இப்ப நம்ம காஸ்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதுதான் இப்ப நம்முடைய சப்ஜெக்டுக்கு எங்கன்னா மெயினா நம்முடைய தலைப்புக்கு வந்தது இதுதான். நம்ம வந்து இப்ப எக்ஸ்போர்ட்ல வந்து எப்படி காஸ்ட் கண்ட்ரோல் பண்றது அப்படின்றத பத்தி பேசிட்டு இருந்தோம். பிக்கப் பண்றது, பிக்கப் கார்கோ வந்து மெயினா எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா பிக்கப் பண்றது அவங்களோட ஓன் வெஹிக்கிள் வச்சுக்கிட்டு. சார் உங்க ஆடியோவில் இல்லை, ஆடியோ கேக்குதா சார்? ஓகே சார். எக்ஸ்போர்ட்ல மெயினா வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம சைக்கிள் பார்த்தோம். மெயின் வந்து பிக்கப் பண்றது. கார்கோ பிக்கப் பண்ணி கொண்டு போற போது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சின்ன அவங்க ஓன் வெஹிக்கிள் வச்சுக்கிட்டு ஓன் வெஹிக்கிள்லயே பாத்தீங்கன்னா கொண்டு போய் டெலிவரி பண்றது வைக்கிறது. இதே அவங்க வெஹிக்கிளே காஸ்ட்டை சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய காஸ்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்களா தெரியும். ஆனா வந்து நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட் எனக்கு எப்ப கார்கோ இருக்கோ அப்போ வந்து நீ பிக்கப் பண்ணணும், இதுதான் காஸ்ட் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டீங்க என்றால் 3PL 4PL இருக்கு. அது ஒரு பெரிய 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 டாபிக்.
ஸோ உங்களுடைய வெரி சிம்பிளா சொல்லணும்னா, எப்போ உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அப்போ ஒரு ஏஜென்சி அப்பாயிண்ட் பண்ணிக்கிறது, இது ஒன்னாவது வழி. பிக்கப் கார்கோ பிக்கப் பண்ணி கொண்டு போய் ஏர்போர்ட்லயோ சீபோர்ட்லயோ கொடுக்கறது. பேக்கிங் பேக்கிங் வந்து ட்ரீட்டட் வுட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா பேலட்டைஸ் பண்ணி தான் கார்கோ போகணும். அந்த கண்ட்ரில பாத்தீங்கன்னா நார்ம்ஸ் இருக்கும், ட்ரீட் பண்ண வுட்டு இல்ல ஃபியூமிகேட்டட் வுட் தான் யூஸ் பண்ணணும்னு இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா காட்டன்ல தான் கொடுக்கணும்னுவாங்க. நம்ம ஆளு மாத்தி நம்ம இப்படி பண்ண மாட்டோம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக்கிங் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் சில சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் தேவைப்படும். பையர்கிட்ட வந்து ஆரம்பத்திலேயே நீங்க வந்து என்ன வந்து சர்டிபிகேஷன் வேணும் அப்படின்றத கேட்டு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த சர்டிபிகேட் எல்லாம் நீங்க முன்னாடியே சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீ ஷிப்மெண்ட் சர்டிபிகேஷன் இருக்கு, போஸ்ட் ஷிப்மெண்ட் சர்டிபிகேஷன் இருக்கு. இந்த சர்டிபிகேஷனை வந்து முன்னாடியே நீங்க ப்ரீ ஷிப்மெண்ட் சர்டிபிகேஷன்லாம் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி சர்டிபிகேட் வாங்கிட்டு நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களை அதுல வந்து காஸ்ட் சேவ் பண்ண. என்னன்னா ஷிப்மெண்ட் முடிஞ்ச பிறகு பண்ணீங்கன்னா நிறைய பெனால்டி சார்ஜஸ் வர்றதுக்கு இருக்கு. சர்டிபிகேஷன் ஏஜென்சி வந்து தே வில் சார்ஜ் யூ மோர். அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு வழி. இதை வந்து நீங்க வந்து சர்டிபிகேஷன்லயும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். தென் வேல்யூ ஆடட் சர்வீஸ். சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்ல வந்து நீங்க வந்து எக்ஸ்போர்ட்டா இருக்கலாம். ஆனா சில ப்ராடக்ட் வந்து பேக்கிங் பண்றது, அதுல வேல்யூ ஆடட் சர்வீஸ் பண்றது இருக்குங்க. அந்த ப்ராடக்ட் வந்து அதையும் நீங்களே பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்காக ஒரு பெரிய டீமை நீங்க வச்சிருப்பீங்க. அந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட வேலை இருக்கலாம். ஆனா டீமை நீங்க வச்சு நீங்க பண்ணுவீங்க. ஒரு லேபிள் ஒட்டுறது, ஹேங்கர் பிக்ஸ் பண்றது, இதெல்லாம் வந்து இதுக்காக ஒரு டீம் நீங்க ஃபேக்டரியிலே வச்சிருப்பீங்க. அது இல்லாம அதெல்லாம் வந்து நீங்க தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அந்த கார்கோ, அதாவது சப்கான்ட்ராக்ட் கொடுக்க சொல்றேன், சப்கான்ட்ராக்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்க அதுல கொஞ்சம் காசு நீங்க சேவ் பண்ணலாம். ஃபியூமிகேஷன் சில கண்ட்ரிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபியூமிகேஷன் பண்ணாம கார்கோ போகக்கூடாது. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா வுட் யூஸ் பண்ணி இந்த வுட் பேலட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னாலும் சரி, காட்டன் பாக்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஃபியூமிகேஷன் பண்ணி தான் போகணும். அது பண்ணாம போச்சுன்னா கார்கோல ரிஜெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும், எந்த கண்ட்ரியில நம்ம பண்றோம், அதுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்றது தெரிஞ்சு. போர்ட் டு போர்ட்டு கொண்டு போறதுக்கு, கார்கோ கொண்டு போறதுக்கு இப்பெல்லாம் நிறைய கஸ்டம்ஸ்ல, முன்னாடிலாம் கஸ்டம்ஸ்ல நிறைய உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருந்தாங்க. இப்பெல்லாம் ரொம்ப வந்து லிபரலா இருக்காங்க. இப்ப நீங்க கஸ்டம்ஸ் அபிஷியல் இல்லாம உங்க ஃபேக்டரிக்குள்ள கார்கோ கண்டெய்னர் ஸ்டாஃப் பண்ணி நீங்க ஈஸியில் பர்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபேக்டரி பிரிமிசஸ்ல நீங்களே ஸ்டாஃப் பண்ணி கார்கோவை மூவ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கு. இது நிறைய எக்ஸ்போர்ட்டர் யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஃபேக்டரி என்னன்னு எதனால இது வந்து ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஃபேக்டரியில ஒரு ஹேண்ட்லிங் ஒரு ட்ரக்ல லோட் பண்ணுவீங்க, திருப்பி சிஎஃப்எஸ் போகும், அங்க போய் இறக்கணும், அங்க போய் திருப்பி இறக்கி கார்கோ வச்சுட்டு திருப்பி வேர் ஹவுஸ்ல வச்சுட்டு திருப்பி ரீஸ்டாப் பண்ணணும் கண்டெய்னர்ல. ஹேண்ட்லிங் பண்ணும்போது கார்கோ பில்ஃபரேஜுக்கும் சான்சஸ் இருக்கு, கார்கோ டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்கு. ஆனா இது வந்து ஈஸில் பர்மிஷன் வாங்கி உங்க ஃபேக்டரியில ஒரே உங்க கண் பார்வையிலேயே நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா கார்கோ டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஈஸில் அண்ட் ஃபேக்டரி ஸ்டாஃபிங் பர்மிஷன் வாங்குறது எல்லா எக்ஸ்போர்ட்டருக்கும் வாங்க முடியும். அதுக்கான நடவடிக்கை நீங்க எடுங்க. அண்ட் ப்ராப்பர் டாக்குமெண்ட், கஸ்டம்ஸுக்கு என்ன டாக்குமெண்ட் இன்னைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைட் 2-3 டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் கேட்கறாங்க. அந்த டாக்குமெண்ட்டையும் ப்ராப்பரா நீங்க கொடுத்தீங்க. அதுக்கு வந்து நீங்க ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஒரு டாக்குமெண்ட் பக்காவா கொடுக்கறதுக்கு 2-5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா கூட மாட்டேங்கிறாங்க. அதை பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா கஸ்டம்ஸ் கிளியரன்ஸை ஈஸியா முடிக்கலாம். இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்களா தெரியும். ஆனா அந்த சின்ன விஷயங்கள்ல யூ கேன் சேவ் லாட் ஆஃப் காஸ்ட். இந்த முன்னாடி சொன்ன மாதிரி எல்சிஎலா எஃப்சிஎலா அப்படின்றது என்ன கார்கோ பண்ணணும், அவருடைய குவான்டிட்டி இருக்கு, அதுக்கு என்ன கரெக்டான சூட்டபிள் கண்டெய்னர், என்ன மோடுல பண்ண போறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். லிமிடெட் வேலிடிட்டி கான்ட்ராக்ட், ஃப்ரைட், நீங்க என்ன பண்றாங்க, ஃப்ரைட் என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட கேட்கும் போது எப்ப பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், 6 மாசம் கழிச்சு பண்ண போறதுக்கு இப்ப ரேட்டு கேட்பாங்க. ரேட்டு வாங்கிட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் சார் வந்து நீங்க அந்த ரேட்டு கொடுத்தீங்க, இப்ப ஷிப்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு எங்களிடம் வரும்போது கேட்கும்போது நீங்க என்ன பண்ணணும், எப்ப ஷிப்மெண்ட் பண்ண போறோம், என்னைக்கு பண்ண போறோம், ஒரு கிளியர் ஐடியாவோட ரேட் வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னா, ஃப்ரைட் காஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்மெண்ட் பண்ணும்போது அதுக்குள்ள பெனிஃபிட்டா இருக்கும். டெஸ்டினேஷன் சார்ஜஸ், சிவே பில் என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்குமெண்ட் இங்க வந்த பிறகு அந்த எக்ஸ்போர்ட் பண்ண பிறகு அந்த டாக்குமெண்ட்டை கொரியர் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் அனுப்புனா மினிமம் 3000 rupees 4000 rupees ஸ்பெண்ட் ஆகும். 4000 rupeesன்றது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு $75 இன்னைக்கு.
$75 வந்து நீங்க மிச்சம் முடிக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா சிவே பில் இங்கே வந்து எலக்ட்ரானிக் மோட்லயே அந்த டாக்குமெண்ட் அனுப்பினாலும் அக்செப்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் அது வந்து ஷிப்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து பில் ஆஃப் லேடிங் வேண்டாம், எனக்கு சிவே பில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த குரியர் காஸ்ட்டை மிச்சம் படிக்கலாம். குரியர் காஸ்ட்டை மெயினா அந்த டாக்குமெண்ட் தொலைஞ்சிடுச்சுன்னா பில் ஆஃப் லேடிங் வெரி 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 நெகோஷியபிள் டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் தொலைஞ்சதுன்னா நீங்க பேங்க் கேரண்டி 200% ஆஃப் த கார்கோ வேல்யூ பிளஸ் இண்டெம்னிட்டி பேங்க் கேரண்டி கொடுக்கணும். 200% ஆஃப் த வேல்யூ கொடுக்கணும்னா நீங்க அதுக்கு கொலட்ரல் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தாதான் திருப்பி அந்த டூப்ளிகேட் டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. இது இல்லாம அவாய்ட் பண்றதுக்கு சிவே பில் வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய பணம் உங்களுடைய அட்வான்ஸ் பேமெண்ட் வந்துடுச்சுன்னா நீங்க வந்து சிவே பில் ஆப்ஷன்ல போயிட்டு எலக்ட்ரானிக் மோட்ல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சேஃப் அண்ட் ரிலையபிள் சோர்ஸ், ரிலையபிள் மோட்ல நீங்க வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டை அனுப்ப முடியும். அதற்கான இது வந்து காஸ்ட் சேவிங் ஆஸ் வெல் அஸ் செக்யூரிட்டி பர்பஸ். கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் வந்து குரியர் வந்து டாக்குமெண்ட் அனுப்ப மாட்டாங்க, உங்களுடைய பையருக்கு ஆன் டைம் அனுப்ப மாட்டாங்க. கார்கோ போய் அங்க ரீச் ஆயிடும். ரீச் ஆன பிறகு இந்த டாக்குமெண்ட் லேட்டா போய் ரீச் ஆச்சுன்னா அங்க போய் கண்டெய்னர் போச்சுன்னா உங்க பையர் வந்து டிலே எடுக்கிற டாக்குமெண்ட் இல்லாதால டிலே ஆச்சுன்னா அந்த டெமரேஜ் எல்லாம் வரும். அதெல்லாம் அவங்க திருப்பி எகைன் உங்க தலையில போட்டுருவாங்க. இதை அவாய்ட் பண்றதுக்கு கிளியராகவே டாக்குமெண்ட் அனுப்பி குரியர் பண்ணிட்டீங்க, சேவ் பண்ணிட்டீங்க. காஸ்ட் சேவிங் ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய பையருக்கு உங்களுடைய ரெப்புடேஷன் நல்லபடியா இருக்கும். வேர் ஹவுசிங் எந்த வேர் ஹவுஸ் கொண்டு போறீங்க, டிரான்ஸ்போர்டேஷன் வேர் ஹவுஸ் கொண்டு போறீங்கன்னா ப்ராப்பரான வேர் ஹவுஸ் டாக்குமெண்ட்ஸோட ஜிஎஸ்டி அவாய்ட் பண்றதுக்காக இன்லேண்ட் பாயிண்ட்டுக்கு எல்லாம் போகணும்னா ஃபாரின்ல போகணும்னா இன்லேண்ட் பாயிண்ட்டுக்கு போகணும்னாலும் ஜிஎஸ்டி இங்க பே பண்ணணும். அது எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துக்கு போறோம், எந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் போகுது அப்படின்றது ஃபாரின்ல பண்ணக்கூடிய டிரான்ஸ்போர்டேஷன் இருந்தது இன்வால்வ் ஆச்சுன்னா இந்தியாவில் பண்ணீங்கன்னா இந்தியாவில் பே பண்ணீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டும். இது கிளாரிட்டி, இது யாருக்கும் கிளாரிட்டி இல்லை. இது நிறைய பேரு படத்தை லூஸ் பண்றதுக்கான இது வருது. ஏன்னா ரேட்டு கொடுக்கும்போது இது தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால அது காஸ்ட் கரெக்டா கொடுக்க முடியும். நீங்க ஷிப் பண்ணும் போது கொடுக்கும்போது ஒரு ரேட்டை கொடுத்துருவீங்க, அப்புறம் நாங்க பண்ணும்போது அதுக்கு ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவோம். ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அமௌண்ட். உங்களால அது பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு ஆப்பிரிக்கால ஒரு இன்லேண்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு ஷிப்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு இன்லேண்ட் ஃபிளைட் வந்து $500 தான். ஆனா இன்லேண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா $3000 ஒரு கண்டெய்னருக்கு. $3000க்கு 18% ஜிஎஸ்டி போட்டீங்கன்னா எவ்வளவு ஆச்சு? கிட்டத்தட்ட $500 வந்து ஜிஎஸ்டி அவங்க இந்தியாவில் பே பண்ணணும். அது பெரிய அமௌண்ட். ஸோ அது வந்து கிளாரிட்டி இருக்கணும் உங்களுக்கு. வேர் ஹவுஸ்ல போய் நீங்க இருந்து போறீங்கன்னா சில கண்ட்ரில அந்த கரூர் சொன்னாங்க, கரூர் மேடம் சைட்டை சொன்னாங்க, 1 வருஷம் நான் வச்சிருந்தேன். 1 வருஷத்துல மற்ற காஸ்ட் வந்து ஜாஸ்தியா இருந்தது. சில கண்ட்ரில இன்னைக்கும் வந்து வேர் ஹவுசிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப். ஒரு நாளைக்கு ஒரு கண்டெய்னருக்கு $1 வேர் ஹவுசிங் சார்ஜஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரிகள்லாம் இருக்கு. அந்த கண்ட்ரிகள்லாம் செலக்ட் பண்ணிட்டு அந்த கண்ட்ரிக்கு கார்கோ முன்னாடியே ரெக்குவயர்மெண்ட் உங்களுக்கு ரெகுலர் பையர் இருக்காங்க அப்படின்னு தெரியும், அந்த வேர் ஹவுஸ்க்கு அனுப்பி அந்த கார்கோ அங்க வச்சுட்டு எப்ப உங்க கஸ்டமர் கேட்கறாங்களோ அப்போ உடனடியா கொடுத்தீங்கன்னா வேர் ஹவுஸ் சார்ஜஸ் சீப்பு. ஆனா உங்களுக்கு இமிடியேட்டாவும் கொடுக்க முடியும். உங்க கஸ்டமரை வந்து உங்க பையரை வந்து நீங்க ஹோல்ட்ல வச்சுக்க முடியும், உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். ரீபேக்கிங், ப்ரியர் பிளானிங், இது வந்து இதுவும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். என்ன பண்றாங்கன்னா ரீபேக் பண்ற போது சில நம்ம கன்வீனியன்டான பேக்கிங்ல பண்ணி நம்ம அனுப்பிச்சிடுறோம். நம்ம வந்து கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட்டை கணக்குலயே எடுத்துக்கிறது. அந்த ஃபாரின் கண்ட்ரி எஸ்பெஷலி யூஎஸ்ஏ, யூரோப் எல்லாம் பாத்தீங்கன்னா ரீபேக்கிங் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒரு கன்னி பேக்ல போட்டு அனுப்பிச்சிடுவோம். அவங்க போய் அங்க காட்டன்ல மாத்துறாங்கன்னா அதுக்கு ஒரு லேபர் இன்வால்வ் பண்ணுவாங்க. அப்ப வந்து காஸ்ட் இருக்கும். இதே இன்னொரு நம்மளுடைய காம்படிட்டர் கண்ட்ரி வந்து அவன் பேக்கிங்லயே பண்ணி நீட்டா கொடுத்துட்டான் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆர்டர் நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்கும், நம்ம ரேட் நல்லா இருக்கும். பேக்கிங் பண்றது, நம்ம ரீபேக்கிங் பண்றதுக்கு அவனுக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நாளைக்கு நமக்கு இந்த ஆர்டர் நமக்கு கொடுக்க மாட்டேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆஸ்திரேலியாலாம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால லேபர்ஸே கிடையாது. அவங்க பாதி ஓனர்ஸ் தான். அவங்களே ஃபோர்க்லிஃப்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க, அவங்களே ட்ரக்ல இருந்து கார்கோ இறக்குவாங்க, அவங்களே பண்ணுவாங்க, எல்லாமே அவங்களே பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஓனர்ஸே இம்போர்ட்டர்ஸ் ஹேண்டில் பண்ண அளவுக்கு நம்ம வந்து பேலட்டைஸ் பண்றது இதெல்லாம் பண்ணி அனுப்பிச்சோம்னா கார்கோ வந்து ஸ்மூத்தா போகும் அவங்களுடைய. அதனால ரீபேக்கிங்லயும் எல்லாரும்
கான்சன்ட்ரேட் பண்ணணும். தென் சூட்டபிள் வேர்ஹவுஸ், அங்க வந்து ஒரு வேர்ஹவுஸ் அங்க டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து ஒரு சூட்டபிளான வேர்ஹவுஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அங்க கொண்டு கார்கோ வச்சுட்டோம்னா எப்ப கேட்கறாங்களோ ஒரு லாங்கர் வேலிடிட்டி, ஒரு கண்டெய்னர் மந்த்லி ஒரு 1 இயர் கான்ட்ராக்ட் நம்ம போட்டுட்டு கார்கோ கொண்டு அந்த கண்ட்ரில வச்சுட்டோம்னா அவங்க கேட்கிற போதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா நமக்கு மோர் ஆர்டர் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னொரு மேஜர் இதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த பையர் இருக்காரோ அந்த பையருடைய காம்படிட்டருக்கும் நம்ம சப்ளை பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா நம்ம உடனே அங்கேயே வேற வச்சிருக்கிறதால வந்து கஸ்டமர் வந்து பையர்ஸ் நிறைய கஸ்டமர் வந்து நம்ம கார்கோ பார்த்துட்டு வாங்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதெல்லாம் காஸ்ட் கண்ட்ரோல் மெஷர். காஸ்ட் கண்ட்ரோல், ஹவு டு ப்ராஃபிட்டபிளி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வழிமுறைகள். எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து தெரியறது இல்லை. அவங்க வந்து டிஜிஎஃப்டி, ஃபெடரேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட் இந்த ஆர்கனைசேஷன், ஃபியோ அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கெல்லாம் டச் வச்சுக்கிட்டாங்கன்னா ரெகுலர் அவங்களுடைய, இப்ப நீங்க ஒரு கார்கோ பண்றீங்கன்னா அந்த கார்கோ ரிலேட்டட் அசோசியேஷன் இவங்களோட இந்த பெனிஃபிட்ஸ், இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. எக்ஸ்போர்ட்டர்ஸ் டிராபேக் கிடைக்கும், எம்இஎஸ் பெனிஃபிட் இருக்கு, டைரக்ட் போர்ட் என்ட்ரி, கார்கோ டைரக்டா நீங்க எந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸும் பண்ணாம டைரக்டா போர்ட்டுக்கே கொண்டு போகக்கூடிய வசதியும் இருக்கு. ஏஇஓ ஸ்டேட்டஸ் வாங்கிக்கலாம். ஸ்டார் கேட்டகரி எக்ஸ்போர்ட்டர் ஆனீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. பாண்டட் மேனுஃபேக்சர்னு சொல்லி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, கஸ்டம்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய இம்போர்ட்ஸ் நீங்க பண்ண முடியும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இம்போர்ட், டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட்ல பண்ண முடியும். 100% இஓஇ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல இருக்கு. ஃப்ரீ ட்ரேட் சாம்பிள் அனுப்பலாம். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் மெம்பர்ஷிப் அசோசியேஷன்ல நீங்க இந்த பாடி ஏஇபிசி, அப்பரல் எக்ஸ்போர்ட் கவுன்சில், இந்த மாதிரி கவுன்சில்லாம் நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஸோ உங்களுக்கு எக்ஸிபிஷன் போறதுக்கும் மற்ற எல்லா இடத்துக்கும் நீங்க வந்து கலந்துக்கிறதுக்கும் உங்களுக்கு சலுகைகள், நிறைய சலுகைகள் பெனிஃபிட் இருக்கு. இந்த மாதிரி டயத்துல இது மாதிரி ஒரு எக்கனாமிக் ரெசெஷன் ப்ராப்ளங்கள் இருக்கும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. யாருக்கு கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஏஜென்சி, எக்ஸ்போர்ட் அசோசியேஷன்ல வந்து நீங்க மெம்பரா இருந்தா மட்டும்தான் அந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு முழுக்க முழுக்க கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க எக்ஸ்போர்ட்டர் பெக்யூலியர் ப்ராடக்ட், பெக்யூலியர் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் அவைல் பண்ணிக்கலாம் நீங்க. இசிஜிசி கவரேஜ், இசிஜிசி வந்து எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எப்படி வந்து பர்சனல் லைஃபுக்கு எல்ஐசி மற்ற இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கோ அது மாதிரி எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ற எல்லாருக்குமே கவரேஜ் இருக்கு. கார்கோ வேல்யூ பையர்ட்டு பணம் வரலைன்னா கூட நம்ம வந்து ரெக்கவர் பண்றதுக்கான வழிமுறைகள் இருக்கு. அது எல்லாரும் எக்ஸ்போர்ட்டர் இசிஜிசி கிளைம் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் பெனிஃபிட், நாட்டுக்கும் பெனிஃபிட். ஏன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வராம இருக்கிறதுக்கு, அவாய்ட் பண்றதுக்கு இது ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட் கிடைக்குது. பேங்க்ல வந்து உங்களுக்கு நீங்க வந்து டொமஸ்டிக் பிளேயருக்கும் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கும் யாருக்கு வந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக பேங்க்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்றவங்க தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் பேங்க்ல நிறைய ஃபெசிலிட்டி. எக்ஸ்போர்ட்டர்னா அதுக்குள்ள தனி பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட்டர் ஆகி நீங்க வந்து உபயோகிச்சுக்கணும். மெயினா நம்முடைய தலைப்புக்கு இப்போ வரும். லாஜிஸ்டிக்ஸ்ல வந்து மெயினா 2 இருக்கு. நான் முன்னாடியே ஜஸ்டின் கான்செப்டை பத்தி சொன்னேன். ஜஸ்டின் கான்செப்ட் அதான் சொன்னேன், எப்ப தேவையோ அப்ப கொடுக்கறது. இது வந்து ஃபியூச்சர் தான். இந்த ஃபியூச்சர் எல்லா எக்ஸ்போர்ட்டரும் இந்த கான்செப்டுக்கு அடாப்ட் ஆகும். லாஜிஸ்டிக்ஸ் வில்லேஜ் கிட்டத்தட்ட அதே தான். லாஜிஸ்டிக்ஸ் வில்லேஜ் அந்த இடத்துல எங்க உங்களுடைய கஸ்டமர் இருக்காங்களோ அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே லாஜிஸ்டிக்ஸ் வில்லேஜ் எல்லாமே. நீங்க அங்க கார்கோ கொண்டு போயிட்டு அங்கேயே எல்லாம் பண்ணி பேக் பண்ணி கஸ்டமருக்கு கையிலேயே அப்பே கொடுக்கறது. ஜஸ்டின் கான்செப்டும் லாஜிஸ்டிக் வில்லேஜ் கிட்டத்தட்ட சிமிலர் தான். அது வந்து இது பெரிய லெவல்ல ஜஸ்ட் லாஜிஸ்டிக் வில்லேஜ்ன்றது பெரிய லெவல். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சிண்டிகேட்டா ஃபார்ம் பண்ணி பண்றது ஜஸ்ட் லாஜிஸ்டிக் வில்லேஜ். ஜஸ்டின் கான்செப்ட்ன்றது இண்டிவிஜுவல் ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆர் ஒரு இம்போர்ட்டர் பண்ணக்கூடியது வந்து ஜஸ்டின் கான்செப்ட். இது வந்து இதுவும் ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது வந்து நம்ம வந்து எலாபரேட்டா டைம் கிடைக்கிற போது இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். த்ரீ சீக்ரெட்ஸ் இன் எக்ஸ்போர்ட்ஸ். இது எல்லாருமே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மெயினா வந்து இந்த 3லயும் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க.
என்றால் உங்க பையர் உங்களை விட்டு போக மாட்டார். பேக்கிங் எப்படி வந்து ஒரு பொருள் நம்ம நல்லா இருக்கலாம், ஆனா வந்து நம்ம ஒரு மேக்கப் போடுற மாதிரி. ஒரு சினிமா ஸ்டார் அவங்க மேக்கப் போடாம வெளில வந்தா யாருக்கும் நமக்கு நல்லா இருக்காது, ஆனா அவங்க எப்போதுமே மேக்கப் போடுவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் நம்ம பொருளுக்கு நம்ம தான் மேக்கப் பண்ணி அனுப்புவோம். மேக்கப் எப்படின்னா பேக்கப்ல தான் இருக்கு. எப்படி பேக்கப் பண்றோம், அந்த கார்கோ எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பையர்கிட்ட கேட்கணும் என்ன மாதிரி உங்களுக்கு பேக்கிங் வேணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பேக்கிங் வேணுமா, அந்த மாதிரி பேக்கிங் வேணுமா. இப்ப ரீயூசபிள் இருக்கு. பையர் என்ன பண்ணுவாங்க, இங்க இருந்து எடுத்துட்டு போறோம், அங்க போன உடனே டைரக்டா அப்படியே ஸ்டோர்ஸ் கொண்டு போறதுக்கான வசதிகளோட கேட்கறாங்க. இன்னும் சொல்ல போனா இங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன ஆர்டர் தேவை ரெக்குயர்மெண்ட் இருக்கு ஸ்டோர்ஸ்ல அவங்களுக்கு சேல்ஸ் ஆகாம இங்க என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி பேக் பண்ணி கூட நம்ம அனுப்பலாம். ஆர்டர் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணக்கூடியது இருக்கு. இதுல பேக்கிங்ல நீங்க முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்க, பையர் உங்களை விட்டு போக மாட்டாங்க. பேக்கிங் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சீக்ரெட் இன் லாஜிஸ்டிக்ஸ். அது வந்து உங்களுடைய நல்ல ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ப்ரொஃபஷனல்கிட்ட உங்களுடைய கார்கோவை பேக் பண்ண கொடுத்து 3PL 4PL அதான் பண்றாங்க. உங்களுடைய கார்கோவுக்கு தகுந்த மாதிரி எப்படி பண்ணணும், எவ்வளவு குவான்டிட்டிக்கு பண்ணணும், இந்த கார்கோக்கு இதெல்லாம் இப்ப வந்து மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கஸ்டமரோட விருப்பம், ஷிப்பருடைய காஸ்டுக்கு தகுந்த மாதிரியும் பையரோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியும் பண்ணி கொடுக்கறதுக்கு இருக்காங்க. அதனால பேக்கிங் கார்டு பண்ணி ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய மொபைல் போன் நீங்க வாங்குறீங்க, மொபைல் போனை சும்மா வந்து ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கொடுத்தாங்கன்னா நீங்க வாங்குறதுக்கும் அது ஒரு பாக்ஸ்ல போட்டு வர்றதுக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை நீங்க தெரியும். அதனால பேக்கிங் எல்லாரும் இம்பார்ட்டன்ட், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுல டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஷிப்மெண்ட் பண்ணோமா அதுக்கப்புறம் என்ன பேக்கிங்ல என்ன டிஃபரெண்ட் பண்ணலாம், என்ன புதுமை படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கணும். ரெண்டாவது பேக்கிங், அடுத்தது கண்டெய்னர். ஆல்சோ கண்டெய்னர்ல ஃபிட் ஆகுற மாதிரி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஒரு ஆட் டைமென்ஷன் இவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு காட்டன் சைஸ் கொண்டு வந்துடுறாங்க. ஆனா கண்டெய்னர்ல பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 75% ஆஃப் த ஸ்பேஸை தான் பிடிக்கும், மிச்சம் 25% இடம் வந்து பேக்கெட்டா போகும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃப்ரைட் பே பண்றது ஃபுல் கண்டெய்னர் தான் பே பண்ணுவீங்க, ஆனா 75% இடத்த தான் அது ஆக்குபை பண்ணும். ஸோ அதையும் நீங்க கால்குலேட் பண்ணி உங்களுடைய பேக்கிங் டிசைன் எப்படி இருக்கணும்னா கண்டெய்னருக்கு ஃபிட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி காஸ்ட் மிக டிராஸ்டிக்லி நீங்க ரெடியூஸ் பண்ணலாம். உங்களுடைய காஸ்ட்டை வந்து இதுல ரெடியூஸ் பண்ணலாம். நீங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய மெயினான விஷயம் பேக்கிங். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹையர் குவான்டிட்டி குவிக்கஸ்ட் டெலிவரி ஆர்டர். ஹையர் குவான்டிட்டிக்கு நம்ம சைனா எல்லாமே சைனா நம்பர் ஒன் அவங்க சொல்றது என்னன்னா, அவங்க வந்து சின்ன ஆர்டர்ஸை அவங்க கான்சன்ட்ரேட் பண்றதே கிடையாது. இந்தியாவுடைய வீக்னஸ், இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸோட வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து 10 பீஸ் வேணும்னாலும் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மெனக்கட்டும். நீங்க ஆரம்பத்திலேயே பையர்கிட்ட பேசும்போது நீங்க சின்ன ஆர்டர் சாம்பிள் கொடுங்க, ஆனா நீங்க கேட்கும்போது அவங்களிடம் கேளுங்க, 10 பீஸ் நீங்க வந்தீங்கன்னா ஒரு பீஸோட விலை 100 ரூபா அப்படின்னு, எனக்கு வந்து 1000 பீஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து 50 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறேன். மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது உங்களுடைய காசு சேவாவது, பையருக்கும் பெனிஃபிட், உங்களுக்கும் பெனிஃபிட், உங்களுக்கும் ஆர்டர் குவான்டிட்டி நிறைய இருக்கும். ஸோ ஹையர் குவான்டிட்டிக்கான ஆர்டருக்கு நீங்க ட்ரை பண்ணணும். தென் குவிக்கஸ்ட் டெலிவரி ஆர்டர்ஸ், அந்த எவ்வளவு குவிக்கா எங்க நிறைய எக்ஸ்போர்ட்டர் மிஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க டைம் ஃப்ரேம்ல அவங்க டெலிவரி கொடுக்கறது இல்லை. குவிக்கஸ்ட் டெலிவரி எப்படி பண்ணணும், ஒவ்வொரு நாளும் உங்க சிந்தனை எப்படி இருக்கணும்னா ஹவு டு பேக் ப்ராப்பர்லி அப்படின்றது ஒண்ணு, எவ்வளவு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் ரெண்டாவது, அதுலயே எவ்வளவு குவிக்கா நீங்க டெலிவரி கொடுக்க முடியும். நேற்றுக்கு வந்து 10 நாள்ல கொடுத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எப்படி 8 நாள்ல கொடுக்க முடியும்னு பாருங்க. ஒவ்வொரு ஆர்டர்ஸையும் எவ்வளவு குவிக்கா பண்ண முடியும். ஏன்னா பெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ரொடக்ஷன் பண்ண உடனே நேரா அந்த கண்ட்ரி, எந்த கண்ட்ரில பையர் இருக்கணும் அந்த கண்ட்ரியில வேர்ஹவுஸ்க்கு அனுப்பிட்டு அங்க போன உடனே அவன் கையில இன்னைக்கு வேணும் நாளைக்கு வேணும்னா நாளைக்கு காலையில கொடுக்கறதுக்கான என்ன வழிமுறை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த பையர் உங்களை விட்டு போக மாட்டான். தே ஆர் ரெடி டு பே பிரீமியம். எல்லாருமே நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி தான் நம்முடைய பையர் எதிர்பார்க்கணும். நமக்கு என்னைக்கு வேணுமோ
அன்னைக்கு கிடைச்சா தான் அந்த பொருளுக்கு மரியாதை. இந்த 10 நாள் கழிச்சு அந்த பொருள் போச்சுன்னா அவங்க மதிக்க மாட்டாங்க. நம்மளோட இந்தியாவில் உள்ள ப்ராப்ளம், இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் உள்ள ப்ராப்ளம் டைம் ஃப்ரேம் மெயின்டைன் பண்றது இல்லை. அதை நீக்கிட்டு குவிக்கா டெலிவரி பண்ணீங்கன்னா நம்ம ஆர்டர்ஸ் கிடைக்கும், மோர் ஆர்டர்ஸ் கிடைக்கும், மோர் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. தென் தேர்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இது வந்து ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், டெக்னாலஜி அப்கிரேடட் ப்ராடக்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது இல்லை. இங்கதான் நம்முடைய ப்ராப்ளம் இருக்கு. ஃபார் எடுத்தோம்னா நம்ம இந்தியா வந்து நியர்லி 80% ஆஃப் த கார்கோ எக்ஸ்போர்ட் ஆகுது அக்ரி பேஸ்ட் கார்கோ. அக்ரியில வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நம்பர் 1ல இருக்கோம். சணல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம தான் நம்பர் 1. பால் பொருள் மில்க் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா இந்தியா நம்பர் 1. ஆனா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம்னா ப்ராசஸ் ஃபுட் பண்றதே இல்லை. நம்ம அப்படியே வெஜிடபிள் எக்ஸ்போர்ட்டே பண்றோம். அதை ப்ராசஸ் பண்றோம். பாருங்க, தக்காளி கிலோ 2 ரூபா 1 ரூபாய்க்கு விற்குது. அதை ஜாமாவும் சாஸாவும் ஜூஸாவும் பண்ணி விற்கலாம் அப்படின்னா யாரும் விற்க மாட்டேங்கிறாங்க. நியர்லி 30 to 40% ஆஃப் த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது. அதை ப்ராசஸ் ஃபுட்டா பண்ண மாட்டேங்கிறோம். வேல்யூ நாட் ஒன்லி ஃபுட் ப்ராடக்ட், எனி திங். இப்ப ராக் காட்டன் பாருங்க, ராக் காட்டனை எக்ஸ்போர்ட் பண்றோம் நம்ம சைனாக்கு. வேறு பெத்தட்டிக். இது எங்க நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, ராக் காட்டன் இந்தியாவில இருந்து சைனாக்கு போகுது. திருப்பி அவங்க நமக்கு ஃபேப்ரிக்கா அனுப்பும். நம்ம கிட்ட வாங்கி நம்ம பொருள், நம்ம காட்டன் வந்து 1 கிலோ 100 ரூபாய்க்கு அதை ஃபேப்ரிக்கா பண்ணி அவன் 10,000 ரூபாய்க்கு விற்கிறான். எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. அதனால எந்த ஒரு ப்ராடக்டையும் வேல்யூ ஆடட் ப்ராடக்டா பண்ண முடியுமா? வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்றதால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, குறைந்த பொருள் நிறைந்த லாபம். அதனால இந்த 3 தொழில் 3யும் மனசுல வச்சுங்க. பேக்கிங், ஹையர் குவான்டிட்டி, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். எக்ஸ்போர்ட்டர்ஸ் இந்த 3லையும் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுடைய செல்வ வளத்துக்கும் நாட்டுடைய பொருளாதார வளத்துக்கும் ரொம்ப உறுதுணையா இருக்கும். 4வதாக ஒரே ஒரு சீக்ரெட் சார். இது போனஸ் சீக்ரெட். நான் சொல்லியிருந்த மாதிரி போனஸ் சீக்ரெட் சொல்றேன் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்போர்ட்டர்ஸ் OEC வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அது யாரும் நிறைய பேர் யூஸ் பண்றது இல்லை. ரொம்ப அருமையான பேர். பட் யூ ஹேவ் டு பே. காஸ்ட் கொஞ்சம் பே பண்ண வேண்டியிருக்கு. மந்த்லி அபவுட் $100 நம்ம கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வழி ஒரு 10,000 ரூபாய் வரும். இந்த வெப்சைட்ல இல்லாத விஷயங்களே இல்லை. இதுல வந்து நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு விவசாயி எப்படி அவர் விவசாயம் பண்ற பூமியை டெய்லி போய் பார்க்கிறாரு. இன்னைக்கு எப்படி இருக்கு, இந்த விளைச்சல் எப்படி இருக்கு, பூச்சி அடிச்சிருக்கா, மருந்து போட்டிருக்கா, தண்ணி தேவையா, உரம் போடணுமா, என்ன அவர் பார்க்காம ஒரு நாளாவது பார்க்காம இருக்காரு. அதே மாதிரி உங்க ஃபேக்டரி, உங்க எக்ஸ்போர்ட் ஃபேம், நீங்க வந்து உங்களை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கு, எந்த கண்ட்ரில என்ன ப்ராடக்ட் தேவைப்படுது, எந்த பையர் வாங்குறான், எல்லா விஷயங்களும் நிறைய வெப்சைட்லயோ எல்லாத்துலயுமே நீங்க வந்து டைம் வேற வேற டயத்துல ஸ்பெண்ட் பண்றது காட்டணும். இந்த மாதிரி விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இது ஒரு வெப்சைட் வந்து ரொம்ப அருமையான வெப்சைட். எந்த கண்ட்ரி வைஸ் கொடுக்குறாங்க, எந்த கண்ட்ரில என்ன பையர் இருக்காங்க, என்ன கார்கோ இருக்கு, எக்ஸ்போர்ட் எவ்வளவு, இந்தியால இருந்து எவ்வளவு போகுது, எல்லாமே இதுல இருக்கு. இதை நீங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வந்து இதுக்கு எனக்கு இந்த லிங்க் இல்லை, ஜஸ்ட் இத மாதிரி ஒரு வழின்றது சொல்றேன். இத மாதிரி நிறைய வெப்சைட் இருக்கு. பட் அது வந்து நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். தேடி கண்டுபிடிச்சு நல்லபடியா எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. நாட்டையும் இந்த உங்களையும் வளப்படுத்திக்கணும் வேண்டி கேட்கிறேன். நன்றி. ஜெய்ஹிந்த். யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா அவங்க வந்து சந்தேகங்களோ டவுட்டுகளோ ஏதாவது இருந்தா கேட்கலாம் சார். சார் அதாவது சொல்லுங்க சார், கொஸ்டின் ஆன்சர் செஷன் போறதுக்கு முன்னால ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லைவாவும் பார்த்துட்டு இருக்கோம், ரெக்கார்டடாகவும் வந்து வரப்போகுது. இந்த நிகழ்ச்சியினுடைய கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா பே வாட் யூ வாண்ட் அப்படிங்கிறது. உங்களுடைய இந்த கண்டென்ட் உண்மையிலேயே உங்களுக்கு திருப்திகரமா இருந்துன்னு சொல்லி சொன்னா விருப்பப்படுறவங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இங்க சொல்லி இந்த மிஷன் வந்துட்டு கண்டினியூவா நடக்கிறதுக்கு உதவலாம்.
இப்போ கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்குள்ள போகலாம். பிரேம் வேம்பு சார், yeah, sir. Thanks for sharing the knowledge. உங்களுடைய அந்த காஸ்ட் பெனிஃபிட் அண்ட் அதர் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ நான் கேட்க வர்றது என்னன்னா, சிம்பிளா நான் இப்போ கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல தான் இருக்கேன். நான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் அப்ரோச் பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு ஆஸ் அ எக்ஸ்போர்ட்டரா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். என்னன்னா, நான் ஏன் உங்க லாஜிஸ்டிக்ஸை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறேன் சிம்பிளா. அதுக்கு நீங்க என்ன சார் பெஸ்ட் ஆன்சர் தருவீங்க? நீங்க எக்ஸ்போர்ட்டர். கரெக்ட். நான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா சார்? இல்ல, பண்ண முடியாது. இல்ல நான் கேட்கறேன் சார், எவ்வளவோ எக்ஸ்போர்ட்டர் இருக்காங்க. கரெக்ட். உங்களுடைய திறமை நீங்க எக்ஸ்போர்ட் பண்றதுல இருக்கீங்க. நாங்க லாஜிஸ்டிக் ப்ரொஃபஷனல், நாங்க எங்க திறமை லாஜிஸ்டிக்ஸ் பண்றதுல இருக்கு. எல்லா மெஜாரிட்டி ஆஃப் த லாஜிஸ்டிக் ப்ரொஃபஷனல் திறமை, எல்லாருமே திறமைசாலிகள் தான். அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்துல எக்ஸ்பர்டைஸ் இருப்பாங்க. சில பேர் யார் கார்கோ நல்லா பண்ணுவாங்க, ஒருத்தர் ஃபீல பண்ணுவாங்க, ஒருத்தர் ரீஃபர் கார்கோ பண்ணுவாங்க. நீங்க என்ன கார்கோ பண்ண போறீங்க, உங்களுடைய கார்கோ என்ன, அந்த கார்கோ யார் ஹேண்டில் பண்ணுவா அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொருத்தரும் அது நீங்க அதான் சார் எல்லா பொருளும் நீங்க என்ன பொருள் சார் எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்க, இல்ல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, ஸ்பைசஸ் பாத்துட்டு இருக்கேன் சார். ஸ்பைசஸ், நீங்க ஸ்பைசஸ், உங்களுக்கு ஸ்பைசஸ் பத்தி எல்லாம் தெரியும், அதனால நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க. நாளைக்கு உங்களை நான் ரப்பர் பண்ணுங்கன்னு சொன்னா உங்களுக்கு பண்ண முடியுமா? பண்ண முடியும். இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் ப்ரொஃபஷனலும் அவங்களும் ஒவ்வொரு திறமை இருப்பாங்க. உங்க ஸ்பைஸ் யார் பண்றாங்க, ஸ்பைஸ் யார் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா ஃபுட் ப்ராடக்ட் அப்பேடா சர்டிபிகேட், ஸ்பைஸ் போர்டுல நீங்க சர்டிபிகேஷன் வாங்கணும், இது மாதிரி இருக்கு. அது பண்றவங்க இருப்பாங்க. அவங்களை அப்ரோச் பண்ணீங்கன்னா ஜென்ரலாவே ஆல்மோஸ்ட் எல்லா லாஜிஸ்டிக் ப்ரொஃபஷனலும் நீங்க எல்லா கார்கோவும் பண்றாங்க சார். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆனா சில பேர் அதுல ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. ஒவ்வொன்றையும் எல்லா தொழிலும் இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. கரெக்டான நீங்க ஸ்பெஷலிஸ்ட்டை கண்டுபிடிச்சு எக்ஸ்போர்ட்டை கண்டுபிடிச்சு ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்க கார்கோ கரெக்டா ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ எனக்கு அதுல ஒரு வேல்யூ ஆடட் சர்வீசஸ் அப்படிங்கும் போது அதுல பேக்கிங்கும் இன்வால்வ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா சார்? கண்டிப்பா சார். எஸ்பெஷலி ஸ்பைசஸ் நீங்க வேல்யூ ஆடட் பண்ணி அனுப்புறது ரொம்ப நல்லது. என்னுடைய பர்சனல் ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட, நீங்க ஸ்பைசஸா இருந்தாலும் அதை அப்படியே ஸ்பைசஸா அனுப்பாது, அதை வேல்யூ ஆடட் பண்ணுங்க. நீங்க என்ன ஸ்பைஸ் அனுப்ப போறீங்களோ அதான் சொல்றேன் சார். நீங்க தேடினீங்க என்றால் உங்களுக்கு சரியான பையர் கிடைப்பாங்க. அந்த பையர்கிட்ட நீங்க வேல்யூ, நீங்க ஒரு கிராம்பு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க சார். வெறும் கிராம்பு அனுப்பினீங்கன்னா ஒரு டன் 1 கிலோ 1000 ரூபாய்க்கு அனுப்புனீங்கன்னா, கிராம்பை பொடியாவோ இல்ல பேஸ்டாவோ வேற ஏதாவது ஒண்ணு பண்ணி அனுப்புனீங்கன்னா 1000 ரூபாய் ப்ராடக்ட நீங்க 10,000 ரூபாய்க்கு பண்ண முடியும். ஹேண்டில் பண்றது ஈஸி, எல்லா விதத்துலயுமே இருக்கு. ஸோ அதனால நீ வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அதை பேக்கிங் பண்றது பண்ண முடியுமான்னு பாருங்க சார். எல்லாமே முடியாதுன்றது கிடையாது சார். நீங்க ட்ரை பண்ணுங்க, அதுக்கான பையர் கிடைச்சாங்கன்னா பண்ண முடியும். ஓகே சார். அப்புறம் அது பேக்கிங் பண்றதுக்கெல்லாம் அதுக்குள்ள ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அதுக்கான கார்கோ என்ன நீங்க பண்ணணும், என்ன ப்ராடக்ட் பண்ணணுமோ அதுக்குள்ளது இருக்காங்க. அதுவுமே நீங்க தேடினா கிடைக்கும் சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ரீச்சபிள் இருக்காங்களோ அவங்கள அப்ரோச் பண்ணுங்க. ஒன் மோர் क्वेश्चन சார், சாரி சார். இப்போ நம்ம காஸ்ட் கட்டிங்க பத்தி பேசுனதுனால நான் இந்த क्वेश्चन கேக்குறேன். இப்போ நான் புதுசா நான் ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஜிஎஸ்டியும் அதுக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ண போறேன். ஓகே, பட் நான் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்போர்ட்டே பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 months 1 year 1.5 years நான் எக்ஸ்போர்ட்டே பண்ணல, எனக்கு ஆர்டரே கிடைக்கல அப்படின்னா எனக்கு அதுல ஏதாவது லாஸ் இருக்குமா சார்? ஜிஎஸ்டி நீங்க வாங்குறது சார், அதாவது ஐயு கோடு வாங்குறீங்க கரெக்டா. எக்ஸ்போர்ட்டுக்கு ஐயு கோடு வாங்குறீங்க. ஐயு கோடு வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஜிஎஸ்டி வாங்கணும். ஜிஎஸ்டி எக்ஸ்போர்ட்டுக்காக கிடையாது. ஜிஎஸ்டி எனி ப்ராடக்ட் நீங்க எது வேணாலும் இந்தியாவுக்குள்ள நீங்க பண்ணணும்னாலும் ஜிஎஸ்டி வேணும். நீங்க ஜிஎஸ்டி வச்சிருக்கிறது உங்களுக்கு பல விதத்துல நன்மை தரக்கூடிய விஷயம். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க ஜிஎஸ்டி வாங்குங்க. ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி ஐயு கோடு வாங்கி வச்சுங்க. இது ஒன் டைம் வாங்குறது. நீங்க எப்போ உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப இந்த ஐயு கோடை யூஸ் பண்ணி நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. இதெல்லாம் இது எக்ஸ்பைரி கிடையாது சார், அதுக்கு எக்ஸ்பைரி கிடையாது, ஒரு லிமிடேஷன் கிடையாது. இல்ல, நான் ஒருவேளை அது இப்போ ஜிஎஸ்டி நான் வாங்கிட்டு ஒருவேளை நான் எக்ஸ்போர்ட் பண்ணல அப்படின்னா எனக்கு அதுல ஏதாவது லாஸ் இருக்குமா? நான் ஏதாவது ரீபே பண்ணி நான் ரினியூ பண்ணணுமா? அந்த மாதிரி கேட்கறேன்.
இல்ல சார், ஜிஎஸ்டி எக்ஸ்போர்ட்டுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்றீங்க. ஜிஎஸ்டி ஓகே, ஒரே நிமிஷம். இந்த ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி நீங்க கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் பீரியாடிக்கலா. ஓகே சொல்றேன் சார், ஜிஎஸ்டிக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல வரேன் சார். நீங்க புரியுது. பேசிக்கலி எனி இன்ஸ்டிடியூஷன் நீங்க சேல் பண்றீங்க, டொமஸ்டிக்கா இருக்கலாம் எக்ஸ்போர்ட்டா இருக்கலாம், ஜிஎஸ்டி இஸ் கம்பல்சரி. கரெக்ட்டுங்களா சார்? கரெக்ட். ஓகே. அதுக்குள்ள ஜிஎஸ்டிக்குள்ள நாம்ஸ் என்ன இருக்கு? நீங்க குவார்டர்லி நீங்க இது ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும், மந்த்லி ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும், அதெல்லாம் இருக்கு. அது ஜிஎஸ்டி ப்ரொசீஜர் செப்பரேட். அதுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல வர. அதாவது ஜிஎஸ்டி மேண்டேட்டரி, அந்த ஆடிட்டிங் எக்ஸ்பென்ஸ் மட்டும். ஓகே அண்டர்ஸ்டுட் சார். நெக்ஸ்ட் क्वेश्चन. எக்ஸ்போர்ட்டுக்கு உங்களுக்கு தேவை ஐஇ கோட் தான் சார். ஐஇ கோட் தான் தேவை. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் தான் எக்ஸ்போர்ட் பண்ணா அதுவும் ஒரு வாட்டி நீங்க வாங்கணும், அவ்வளவுதான். ஓகே. அது வந்துட்டு அது வாங்கிட்டீங்கன்னா நீங்க அப்புறம் லைஃப் டைம் நீங்க திருப்பி ஒரு வாட்டி வேற ஒரு எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு வாங்கணும். அந்த நேம்ல நீங்க வேற ஏதாவது கம்பெனி நேம்ல பண்ணணும்னா வாங்கணுமே தவிர அதே நேம்ல பண்றதுக்கு தேவையில்லை. அதுக்கு பேஸ் ஐஇ கோடு வாங்குறதுக்கு பேஸ் டாக்குமெண்ட் ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், பிளஸ் ஜிஎஸ்டி இருக்கணும், இது பேன் கார்டு இருக்கணும். உங்க பேன், இந்த 3 விஷயங்கள் இருந்ததுன்னா ஐஇ கோடு கொடுத்துருவாங்க. சார் அடுத்த கேள்வி யாராவது இருக்கா? ஏன்னா இன்னும் நம்ம ஒரு 5 நிமிடங்கள் இந்த மீட்டிங் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸ்ரீதர் சார் உங்ககிட்ட ஏதாவது கொஸ்டின் இருக்கா? வேற யார்ட்டு இருக்கு கொஸ்டின்? ஆமா சார். சார் செஷன் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி. எனக்கு ஒரு 3 விளக்கங்கள் மட்டும். ஐசிடினா என்ன அர்த்தம்? ஐசிடி ஐசிஓ சொன்னீங்க. ஐசிடினா இன்லேண்ட் கண்டெய்னர் டெப்போ. என்ன சார்? முன்னாடிலாம் இன்லேண்ட் கண்டெய்னர் டெப்போ. டெப்போ. ஓகே. ஸோ முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒன்லி போர்ட்ல மட்டும்தான் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கண்டெய்னரைசேஷன் ஆன பிறகு, அதாவது 1970க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டெய்னர்ல ஸ்டஃப் பண்ண பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்லேண்ட் பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இருக்கலாம் தூத்துக்குடி, கொச்சின், சென்னை, இங்க மட்டும்தான் கிளியரன்ஸ் எல்லாம் பண்ண முடியும். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, பெங்களூர் அங்க வந்து போர்ட் கிடையாது, அது அங்கெல்லாம் வந்து கோயம்புத்தூர், தென் டெல்லி இருக்கிறதுலயே மிகப்பெரிய வால்யூம் பண்றாங்க. இதெல்லாம் ஐசிடி தான், எல்லாம் இன்லேண்ட் கண்டெய்னர் டெப்போ. நெக்ஸ்ட் வந்து ஐஎன்சி நீங்க சொல்லுங்க சார். ஹலோ ஐஎன்சிஓ என்ன சார்? ஐஎன்சிஓ ஒரு இடத்துல ஐஎன்சிஓ டேர்ம்ஸ் போட்டீங்க இல்லையா? இன்கோ டேர்ம்ஸ்னா சார் இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அதாவது யூனிஃபார்மிட்டி, அதாவது நான் அந்த டேர்ம்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, எஃப்ஓபி, எக்ஸ்வொர்க்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது யார் டிசைட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தான். ஒரு உலகம் ஃபுல்லா ஒரே மாதிரி இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக அவங்க தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இந்த டேர்ம்ஸ் கொடுக்கறது, டெர்மினாலஜி கொடுக்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா இன்கோ டேர்ம்ஸ் சொல்லுவோம். அது இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தான் பிக்ஸ் பண்றாங்க. எக்ஸ்வொர்க்ஸ்னா ஃபேக்டரியில இருந்து கொடுக்கறதுக்கு அப்படின்றது. இது யார் வந்து ரெகுலேட் பண்றது, ரெகுலேட்டிங் பாடி தான் இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தான். இதை டெர்மினாலஜியை எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க தான் இது எஃபெக்ட் பண்றாங்க. மிஸ்டர் சங்கர் நீங்க கேள்வி கேளுங்க. ஓகே சார். சார் ஆக்சுவலி இப்போ நம்மளுக்கு ஒரு ஆர்டர் இப்போ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பிளேஸ் பண்ணியாச்சு. ஷிப்மெண்ட் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு C&F நம்ம வந்து அப்ரோச் பண்ணோம். அப்போ வந்து ஷிப்மெண்ட் டேட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து பையர்ஸ் இருந்து வரும். ஷிப்மெண்ட் டேட், இந்த டேட்ல எனக்கு டெலிவரின்ட்டு. ஸோ அந்த டைம்ல வந்து இப்போ அந்த C&F என்ன பண்றாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து போய் மீன் அந்த டேட்குள்ளார கார்கோஸ், வெதர் இட்ஸ் ஏர் கார்கோ ஆர் சி கார்கோ வாட் எவர் இட் இஸ். ஸோ அப்போ வந்து இன்கேஸ் நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணு. இன்கேஸ் சம்டைம்ஸ் அவைலபிலிட்டி இல்லாம கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் அந்த சர்டன் டைம் ஆஃப் ஷிப்மெண்ட் டேட்ல? ஏன்னா ஆல்ரெடி வந்து இல்ல சார், இப்போ இந்த கோவிட் ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஏர் கார்கோல வேணா இப்ப ப்ராப்ளம் இருக்காது சார். ஆனா ஜென்ரலா சி கார்கோக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. அந்த மாதிரிலாம் ஸ்பேஸ் இல்ல, டைம் இல்ல அப்படின்னா சரி, இதெல்லாம் ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இப்ப இல்ல சார், இப்ப கரெக்ட் கிடையாது. பட் ஏர் கார்கோ இப்ப இந்த கோவிடால அந்த ப்ராப்ளங்கள் இப்ப இருக்கலாம், மற்றபடி ஜென்ரலா கிடையாது சார். கார்கோக்கா காத்துட்டு இருக்கோம், எப்ப வரும்னு காத்துட்டு இருக்கோம். யாருமே நம்ம வந்து இல்லைன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சோ அப்பனா நம்ம கிட்ட சஃபிஷியன்ட் கார்கோஸ் இருக்கு இல்லையா? ஐ மீன் எப்ப நம்ம ஒரு ஷிப்மெண்ட் டேட் வந்தாலும் அந்த அளவுக்கு நம்மளால இந்தியா கண்டெய்னர்ஸோ ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு சார், எல்லாமே இருக்கு, எல்லாம் ப்ராப்ளம் கிடையாது.
ஓகே ஓகே. ஒன் மோர் கொஸ்டின் சார். கோயம்புத்தூர் வந்து மோஸ்ட் ஆஃப் த போர்ட் ஏர் கார்கோ பார்த்தோம்னா இப்போ எல்லா ஏர்போர்ட்ல போகுது. இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து நம்மளுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஷிப்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் நம்மளுக்கு ஏதாவது இருக்கா சார்? இல்ல இப்போ ஆல்ரெடி போயிட்டு இருக்கா? நிறைய போயிருக்கு சார். நான் கோயம்புத்தூர் தான், நாங்க நிறைய பண்ணிட்டு இருக்கோம் சார், ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்ல எந்த ப்ராப்ளம் கிடையாது சார். ஏர் கார்கோ பண்ணலாம், சி கார்கோ பண்ணலாம், எனி பண்ணலாம் சார். எதுவும் பண்ணல, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே ஓகே. இல்ல கம்பேரிட்டிவ்லி வித் அதர் ஏர்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயம்புத்தூருக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்ப நியரஸ்ட் கோயம்புத்தூர்ல இருக்கவங்க நாங்க பொள்ளாச்சி, ஈரோடு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதுதான் பக்கத்துல இருக்கிற ஒரே இது. ஏன்னா இது இப்ப அதுதான் கேட்கறேன். ஏன்னா நம்மளுக்கு அவைலபிலிட்டி அங்க நிறைய இது வரைக்கும் போயிட்டு அதுதான் ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது சார். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றி. திரு முரளிதரன் அவர்கள் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சுதான் இருக்கிறாரு. அதனால அவரோட எப்ப வேணாலும் நம்ம வந்து தொடர்பு கொள்ள முடியும். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.